கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் Book of Jeremiah, 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிப்போம். chapter 35, verses 5 and 6. நான் என்ன தப்பா சொல்லிட்டேனா? எரேமியா 35ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரை. Jeremiah chapter 35, verses 5 to 7. திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். Glory be to the holy name of the Lord. எரேமியா அடங்குடமாக திராட்சரசத்தை ஒரு இடத்துல வைத்துவிட்டு ரேகாபின் புத்திரரை அழைத்து குடியுங்கள் என்று சொன்னான். Jeremiah the prophet, after keeping pots and cups of wine and keeping in a place, he called the family of Rechab and asked them to drink this. எரேமியா தீர்க்கதரிசியை அவர்களை கூப்பிட்டு இந்த திராட்சரசங்களை நீங்கள் குடியுங்கள் என்று சொன்னான். Even the prophet Jeremiah called them and asked them to drink this wine. தேவாலயத்தினுடைய பல அறைகளிலே இந்த குடங்குடமாக திராட்சரசத்தை கொண்டு போய் வைத்தார்கள். In the temple of God, in various chambers, they kept pots and cups full of wine there. இப்பொழுது ஒரு குறிக்கப்பட்ட குடும்பத்தார் ஒரு சந்ததியை அவர்கள் அங்கே அழைத்து கொண்டு வந்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், நீங்கள் எல்லாரும் திராட்சரசம் குடியுங்கள்னு சொன்னான். Now a particular or appointed family members were being called and Jeremiah the prophet telling them to drink this wine. இது எரேமியா தானாக செய்த ஒரு காரியம் அல்ல. 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தரே இந்த காரியத்தை செய்ய சொல் என்று ஒரு விசை அவர்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கிறார். Jeremiah, he himself did not do this matter, but when we read in the verse 2, even the Lord God was giving advice to Jeremiah to do so. ஆனால் அந்த ரேகாபின் புத்திரர் வந்து சொன்னாங்க, நாங்கள் திராட்சரசத்தை குடிப்பதில்லை, அது எங்களுடைய பிதா கொடுத்திருந்த எங்களுடைய தகப்பன் யோனதாப் கொடுத்த ஒரு கட்டளை, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் திராட்சரசத்தை குடிக்க மாட்டோம் என்று மறுதலித்து விட்டார்கள். But here the family of the house of Rechab, why they deny, we will drink no wine, because the father the Jonadab, he has commanded us not to drink any wine. அவங்களுக்கு 6 காரியங்கள் எங்கள் தகப்பன் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். They say so 6 things are commanded to us by our father. ஒன்று, நாங்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டோம். One thing, we will not drink no wine. நாங்கள் வீட்டை கட்ட We மாட்டோம். will not build any house. விதை விதைக்க மாட்டோம். We will not sow any seed. திராட்சை தோட்டம் நாட்ட We மாட்டோம். will not plant any vineyard. அதை கையாள மாட்டோம். We will not deal with that. நாங்கள் கூடாரங்களில் மாத்திரம் தான் குடியிருப்போம். Only we shall dwell in tents. இப்படி 6 காரியத்தை சொல்லிட்டு நீங்க தயவு செய்து திராட்சரசத்தை குடிக்க சொல்லி எங்களை கம்பல் பண்ணாதீங்க, நாங்க குடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். So after saying this 6 things, they said, please don't force us to drink this wine. We will not drink at all. ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். The Lord God astonished by seeing அவர் that. சொன்னார், ஒரு தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு இந்த பிள்ளைகள் இவ்வளவு கீழ்ப்படிகிறார்களே, ஆனால் நான் சொன்ன வார்த்தைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியவில்லையே என்று அவர் துக்கப்பட்டார். The Lord God worried after seeing that even the children of the father, they are just obeying what the father has commanded them, but the children of Israel, they are not obeying my words. நமக்கும் கூட பல கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த கட்டளைகளை எந்த சூழ்நிலையிலும் நாம் மீறக்கூடாது என்பதுதான் நம்முடைய தூது. When we have also been given some commandments, it is our message, whatever the occasion or situation changes, we should not transgress those commandments. நீங்கள் கடந்த நாட்களில் சில பிரதிஷ்டைகளை பண்ணியிருக்கிறீர்கள். In the past days you have made some consecration. பல விதங்களிலே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறும்படியாக சில முடிவுகளை You have எடுத்திருக்கிறீர்கள். also taken some conclusion and determination in order to go progress in your life. இவைகளை உடைக்க பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரலாம். You may get so many opportunities to break all this. 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பிரதிஷ்டைகளில் நீங்கள் நிற்கிறீர்களா என்பதை சோதிக்க முடியாக தேவனே இந்த செயல்களை ஏற்படுத்தினார் என்று நீங்கள் பார்க்கலாம். When we see on the basis of the second verse, even the Lord God brought this temptation, whether are you abiding in the same consecration what you have made in order to test you. 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் இந்த ஏற்பாடை செய்றார். இவங்க குடிக்கிறாங்களா இல்லையா என்னன்னு பார்க்கிறது. So in the second verse it says, so only the Lord God did this plan, whether they are ready drinking on that or. 5ஆம் வசனத்துல இதை செயல்படுத்துறது ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. In the 5th verse, this was being
being applied by a powerful prophet. போராட்டம் என்பது தேவனால் அனுமதிக்கப்படலாம், ஆவிக்குரிய மனிதர்களால் கூட உங்களுடைய பிரதிஷ்டைகளுக்கு பங்கம் வரலாம். Even the conflict or the persecution may be allowed by God or unto you by the spiritual people. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட உங்களுடைய பிரதிஷ்டையை உடைக்கக்கூடிய முயற்சிகளிலே ஈடுபடலாம். Even the spiritual people, those are called, they may be also trying to break all your consecration. இல்லாவிட்டால் அந்த பாதையிலே உங்களை கொண்டு போய் உங்களுடைய பிரதிஷ்டைகளிலே நீங்கள் நிற்கிறீர்களா என்பதை தேவன் சோதித்து உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிய விரும்புகிறார். Or else the Lord God wants to test and search your inner heart, whether are you able to stand in the same consecration what you have made in that. ஆனால் அந்த சந்ததியார் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். But those generation was so clear. அவங்க ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் என்கிற ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை அவனுடைய சந்ததி 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 அப்படியே ஆணும் பெண்ணும் குழந்தைகள் எல்லாரும் அப்படியே அதுக்கு கீழ்ப்படிந்து வந்தார்கள். Yeah, the family of Rehoboam, the son of Jonadab, they what they said, generation after generation, ages after age, all the males and females and the children, everybody just obeyed the commandment what the father had said. அவங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயும் அவங்க திராட்சரசம் குடிக்க மாட்டாங்க. Wherever they, in whatever the places, they did not drink any wine. பசி பட்டினி தாகங்கள் எல்லாம் வரலாம், ஆனால் அவர்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டார்கள். Even though they may get a hunger or just for wine or any thirsty, they will never drink any wine. அவனுக்கு குடங்குடமா திராட்சரசத்தை கொண்டு வந்து வச்சாலும் அவன் தொட்டு பார்க்க மாட்டான். Even though if you keep parts after parts full of wine, they will not be corrupted away. அந்த தகப்பனுடைய வார்த்தையை அவ்வளவு அவர்கள் கனம் பண்ணினார்கள். In such a great level, they go just honored and respected the word of the Father. பாருங்க, தேவன் சொல்லி ஒரு செக்கப் வச்சால் கூட தேவன் வச்ச அந்த பரீட்சையில அவர்கள் ஜெயித்தார்கள். Even though the Lord wanted to check them and the Lord wanted to examine them, even in that test they have overcame. ஒரு தீர்க்கதரிசி வந்து உங்கள்ட்ட இந்த காரியத்தை சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு நீங்க வாட்டு வாங்கி குடிச்சிடுவீங்க. Suppose if a prophet come and tell you this matter, you'll be saying praise the Lord, take the cup and drink. அப்படிதானே? Isn't it so? அப்படிதானே குடிச்சிடுவோம். Isn't it so? We will drink. பாஸ்டர் சொல்லிட்டாரு, அக்கா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நீ உன்னுடைய பிரதிஷ்டையில விழுந்து போறேன்னு அர்த்தம். So you are going to fall in the consecration of you. You should not just heed to the word of the pastor or sister, even though they say. தேவன் அதன் மூலமா அவர்களை சோதித்து அறிய விரும்பினார். The Lord God want to test and prove them through that. தீர்க்கதரிசி அதை செயல்படுத்தி பார்த்தான். கடைசில அவங்க சொன்னாங்க, நாங்க யாரும் எங்களுடைய ஸ்திரீகளோ குமாரரோ குமாரத்திகளோ யாரும் நாங்க திராட்சரசம் குடிக்கவே மாட்டோம். The Jeremiah the prophet, he wanted to apply, even though they said no, none of us, even the children or sons or daughters or the wives, we will never drink any wine. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்கள் தகப்பன் சொன்னாரு நீங்கள் பரதேசிகள் என்று சொல்லி இருக்கிறாரு, அதனால எங்களுக்கு நிலையான நகரம் இங்க இல்லாதனால நாங்க இந்த உலகத்துல வீடு கட்ட மாட்டோம், வாசல் ஒன்னும் செய்ய மாட்டோம், திராட்சை தோட்டத்தை கூட நாட்ட மாட்டோம், நாங்க பெரிய வீடு கட்டி இருக்க மாட்டோம், நாங்க கூடாரங்கள்ல இருந்தே பரதேசிகளாய் ஓட்டத்தை முடித்து விடுவோம். As our father has commanded us, we will not go and build great buildings or houses, will only dwell in the tents. We are the tent dwellers and sojourners in this city. இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரம் இல்லை. This world is not worthy to us. பாருங்க, எவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலும் அந்த ஒரு சந்ததி அப்படியே அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. Even in the midst of so much of conflict and the situation, the generation was abiding in the commandment of their father. இவர்களுடைய இந்த சரித்திரம் இங்க ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. The history of him being set in this only place here. அந்த சந்ததிகளுடைய ஒரு வைராக்கியமான ஜீவியம். This is just a zeal life of this generation. இந்த பிரதிஷ்டையை ஏற்படுத்தின இந்த முறைமையை ஏற்படுத்தின ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை பத்தி ரெண்டு வசனம் தான் சொல்லுகிறது. But the one who has made this commandment regarding Jonadab, it has been said about only 2 verses. பிரியமானவர்களே, திராட்சரசம் நல்லது இல்லையா? Believer, is it not good the wine? பைபிள்ல குடிக்கலாம்னு சொல்லி இருக்கு. The Bible it is said so you can drink that. புதிய ஏற்பாட்டுல வயித்துக்காக கொஞ்சம் கூட்டிக்கொள்னு சொல்லி இருக்கு. In the Bible it is said in the New Testament you can add little wine for the stomach of you. உன்னுடைய வயிற்று வலிக்காக கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக்கொள்னு சொல்லி இருக்கு. Just for the sake of your trouble of your stomach add little wine. நாம கூட நேத்து கொஞ்சம் திராட்சரசம் ஒரு மடக்கு குடிச்சு பார்த்தோமே. Yesterday also we also take a sip of wine yesterday. அது முக்கியம் அல்ல. It is not so. உன்னுடைய வாழ்க்கையில போதையை உண்டு பண்ணக்கூடிய ஜீவியத்தை நீ ஏற்படுத்த கூடாது. It is not so. You should not make in life whatever thing which gives you any mania. ஏன் இங்கே திராட்சரசம் குடிக்க கூடாதுன்னு அந்த தகப்பன் சொல்றான். Here the father was commanding you should not drink any wine. அவன் சொல்றான், திராட்சரசம் குடிக்காத, திராட்சை தோட்டத்தையே நாட்டாத. Here he says you should not drink any wine, don't plant any vineyard. அதுக்கு விதை கூட விதைச்சிராத. Don't sow any seed for that. அத கையாள்றாத. Don't go deal with that. அது சம்பந்தமா ஒண்ணுமே தேவையில்லை. Don't need anything regarding or related to that. ஏன் திராட்சைக்கு இவனுக்கு இவ்வளவு வெறுப்பு? Why they are getting this over the plant of a vineyard?
பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ இடத்துல திராட்சரசம் குடிக்கிறாங்களே. In the Old Testament, so many people were drinking the wine. ஒருவன் துக்கமா இருந்தால் அவனுக்கு திராட்சரசங்கள் கொடுங்கன்னு சொல்லி இருக்கு. It is said so, if any man is sorrow, go and give him wine. ஒருத்தனை திராட்சரசத்தினால் தேற்றுங்கள்னு இருக்கு. It is said you have to comfort a man by the wine. திராட்சரசம் இருதயத்தை களிப்பாக்குன்னு சொல்லி இருக்கு. It is said about the wine makes merry the heart. இப்படி பல விதங்கள்ல சொல்லி இருக்கும்போது When it is being said in various manners, இந்த இவன் வந்து குடிக்காத ஒண்ணுமே டச் பண்ணாதன்னு சொல்லிட்டானே. he said you should not touch anything of that. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? இந்த உலகத்துல எல்லாம் நமக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. In the world we are having all right to enjoy ஆனால் everything. ஆவிக்குரியவர்களுக்கு சில காரியங்கள் தகுதியாய் இராது. But unto the spiritual people something are not lawful. இந்த உலகத்துல நம்ம எப்படியும் உடுத்தலாம். In the world we can wear any manner. எப்படியும் போகலாம். We can go as we like. நம்ம வீடு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நாடு, நம்முடைய சரீரம், நம்ம இஷ்டத்துக்கு என்னனாலும் செய்யலாம். See, it is our house, it is our own physical body, it is our own country, we can do anything as we like. பேச்சு உரிமை இருக்கிறது. We are having right to speak. நம்ம எப்படினாலும் உடுத்திக்கொள்ளலாம், அப்படி உரிமை We are இருக்கிறது. having the freedom to wear whatever we like. ஜனநாயக நாட்டுல எல்லாம் உரிமை இருக்கிறது. In the democratic country we are having all right. கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படி அல்ல, அது நமக்கு தகுதியாய் இராது. But in the Christian life it is not so, it shall not be worthy to us. அப்படினால எதுக்காக இவன் இப்படி சொன்னான்? Why did he say so? அதுல அவங்க 6 காரியத்தை அவர் சொல்றார். He says here 6 things. ஒன்னு திராட்சரசம் குடிக்க கூடாது. One thing, you should not drink any wine. வீட்டை கட்ட கூடாது. You should not build any house. விதை விதைக்க You கூடாது. should not sow any seed. திராட்சை தோட்டத்தை You நாட்டாத. should not plant any அதை vineyard. கையாளாத. You don't go deal with that. நீ கூடாரத்திலே இரு. Please just dwell in the tent. ஆனா இப்ப பரீட்சை வந்து திராட்சரசத்துக்கு தான் வந்து நிக்குது. Now only the test has come for the wine. திராட்சரசம் குடின்னு தான் கொண்டு வந்து நிப்பாட்றாங்க. Only they were placing before the wine to drink that. ஆனா இவன் சொன்னா நாங்க குடிக்கவே மாட்டோம். He said we will not drink that. நீங்க என்ன சொல்லுவீங்க? What you would say? எலியா பணம் வேண்டான்னு சொன்னாரு. எலிசா பணம் வேண்டான்னு சொன்னாரு. Elisa denied to get the money from Naaman. ஆனா கேயாசிக்கு அங்க உட்கார முடியல. But Gehazi was unable to sit in the place. இல்லையா? Isn't it so? எஜமான் வேண்டான்னு சொன்னா இவன் என்ன இந்த ஆள் இவ்வளவு பழைய காலத்து ஆளா இருக்கறானே. Even the master denied that, even what kind of old man he is. ரொம்ப வேகமா ஓடி போய் பணத்தையும் வாங்கிட்டு வந்தான், குஷ்டரோகத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தான். Speedily he ran and he received the money as well as the leprosy too. அப்படிதானே? Isn't it so? அவனுடைய மனம் சபலப்பட்டு விட்டது. His mind was being corrupted and disturbed. சரிதானா? Isn't it so? இதுதான் இன்னைக்கு வீழ்ச்சியின் காரணம். This is only the reason for all our downfall. இது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு வச்ச பரீட்சை அல்ல. It was not the test being kept for only individual man. குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு தம்பி எல்லாரும் சேர்ந்து குடிங்கப்பான்னு சொல்றான். It is said about all the family members of the family were being called and asked them to drink. எங்க அண்ணன் போட்டு நான் குடிக்கிறேன். எங்க அண்ணன் போட்டு நான் let my elder brother go and drink. Let my elder brother go, I'll drink that. அப்படினு சொன்னாங்களா யாராவது? If anybody say like that, நம்ம என்ன சொல்லுவோம்? what we would say? எல்லாரும் பார்க்கறாங்க, தனியா வராங்க. நம்ம அப்படி தான் ரகசியமாவே தான் குடிச்சிட்டு அலையறோம். Secretly we are going and drinking that. யோசிச்சு பாருங்க. Just you think of it. அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் கூட சொன்னாங்க நாங்க யாருமே குடிக்க மாட்டோம். So everyone they say so, none of us we will drink wine. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் அக்கினிச்சூளை முன்னால நிக்கறாங்க. 3 பேர்ல ஒருத்தன் கூட என்ன செய்யல? மனம் பேதலிக்கவில்லை. Even Shadrach, Meshach, Abednego, the 3 of them they were standing before the fire, burning fiery furnace. Their mind is not even disturbed. அக்கினிச்சூளை 7 மடங்கு ஆகுகிறது. In the fiery furnace was being heated 7 times more. ஆனா அவங்கள யாருமே தடுமாற்றமே இல்ல. But none of them were stumbled before that. நம்மில் எத்தனை பேர் தடுமாறறோம்? How many of us are stumbling? ஒன்னு புருஷன் தடுமாறுவான். Either the husband, இல்ல மனைவி தடுமாறுவா. the wife, இல்ல பிள்ளைகள் தடுமாறுவா. the children. ஆனா அங்க ரேகாபின் குடும்பத்தர்ல நூத்துக்கணக்கான இருந்தாங்க, யாருமே இல்ல. நாங்க யாரும் டச் பண்ணல. But the family of the Rechabites, hundreds of people, they did not even just disturb. முழு சபையும் நம்மை தன்னை பாதுகாத்துக் கொள்வதை காண்பிக்கிறார். It shows about the whole congregation we got to protect நாம் ourselves. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நமக்கு வருகிற பரீட்சைகளிலே நாம் நின்று பிடிக்க வேண்டியது அவசியம். It is necessary, we are the church of the body of Christ, we got to stand in the trials which comes to us. சுத்திரிப்பு கூட்டங்கள் ஒரு மனிதனை புனிதமாக்குகிறது. The cleansing meeting makes a man into holy. ஒரு ராபோஜனம் என்பது ஒரு மனிதனை கிறிஸ்துவை போல மாற்றுகிறது. The holy communion makes a man like Christ. அப்படியானால் அது முடிந்த உடனே உனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். If so, soon after it is completed, you will be ready to meet this. 6 காரியங்கள் அவங்க சொன்னால இந்த ஒண்ணுல தான் பயங்கரமான பரீட்சை வந்தது. Even though I have told you about 6 sins, only they got the severe test for the அதுபோல only நீங்கள் thing. பல பிரதிஷ்டைகளை பண்ணியிருக்கலாம். Likewise, you also made so many consecration. அதுல சில காரியங்களுக்கு தான் உங்களுக்கு பரீட்சை அதிகமாகும். For some matters only, the test of you will be more and more. நான் டெய்லி 3 அதிகாரம் படிக்கிறேன், அதுக்கு என்ன பரீட்சை வைக்க போறாரு? So every day I will read 3 அதே chapters. படிக்கிறல்ல,
You are not even ready to read the 3 chapters. அதுக்கு ஒரு பெரிய பரீட்சை தேவையே இல்ல. அவன் ஈஸியா படிச்சிட்டு போயிட்டே இருப்பான். Easily you can read the 3 chapters, no need any great test for you. ஆனா அது உனக்கு ஒரு பெரிய பிரதிஷ்டையா இருக்கும். But it may be the great consecration for you. ஆனா அவனுக்கு இது பிரச்சனை இல்ல. But it is not a matter உன்னை of அஸ்திபாரத்தை அசைச்சு கூண்டோட தூக்கிட்டு போறது தான் அவனுடைய பிளான். But it is his plan. He wanted to just shake the foundation of you, take you totally with the nest of you. 70 அதிகாரம் நீ படிச்சிட்டு உன்னுடைய பரிசுத்த ஜீவிதத்தை நஷ்டப்படுத்திட்டேனா என்ன அர்த்தம்? After reading 70 chapters of you, you also defile the holy life of you. What is the profit for you? 60 அதிகாரம் படிச்சிட்டு உன்னுடைய விசுவாசத்தை நஷ்டப்படுத்திட்டேனா என்ன பிரயோஜனம்? What is the use of you after reading 60 chapters of you and just wasted your faith of you? பணத்தை கொடுத்துட்டு நீ ஜீவியத்துக்கு பின்வாரி போயிட்டேனா என்ன பிரயோஜனம்? After giving the money, if you go backslide in your life, what is the use of that? அதனால தான் பிரதிஷ்டை என்பது போராட்டம் என்பது விலையேறப்பட்ட பிரதிஷ்டைகளுக்கு மாத்திரமே போராட்டங்கள். So only all the precious consecration you have to meet all the conflict for that. பித்தளை போய் ஒரிஜினல் பித்தளையா டூப்ளிகேட் பித்தளையான்னு என்ன செய்ய வேண்டியல போட்டு தேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய No need அவசியமே to go கிடையாது. and just test and prove that whether the brass is the original one or duplicate one. அதுக்கு உரசி பார்க்க வேண்டிய விலையேறப்பட்டவைகள் இருக்கு. அது தான் செக் பண்ண வேண்டியிருக்கு. Only the precious materials metals are there. It has to be just rubbed and see whether it is precious or not. வீட்டை கட்டுறதோ விதைக்கிறதோ அத பத்தி எல்லாம் பேச்சு இல்ல. திராட்சை ரசம் நீ குடிக்கிறியா இல்லையா? உன்னுடைய ஆத்துமாவை உன்னுடைய சரீரத்தை உன்னுடைய ஆவியை தீட்டுப்படுத்துகிறாயா? இதான் செக். So it is not the matter are you sowing the seed or just building the house. Only it is a test for you whether defiling the whole body of you or just breaking the consecration of you. ஹோல் பைபிளும் திராட்சை ரசத்துக்கு ஆதரவா பேசும்போது இந்த தகப்பன் சொல்றான் திராட்சை ரசத்தை குடிக்காத. The whole Bible is also supporting to drink the wine, but this particular father is denying to drink wine. அதுக்கு என்ன காரணம்? What was the reason for that? அதுல தான் ஆழமான சத்தியமே உள்ள இருக்கு. There is only the hidden truth is found in that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த பின்பு After you have stepped into the spiritual life of you, உங்களுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்த எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அனுமதிக்க you கூடாது. should not allow any situation to be just corrupt to your life of you. அவங்க பாருங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்றான். எரேமியா தீர்க்கதரிசிங்கிறவன் ஒரு வறிய வல்லமையான ஆளு. அவன் கர்த்தர் சொல்லி தான் செய்றான். ஆனா அவங்க சொன்னாங்க கர்த்தர் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி என்னுடைய பிரதிஷ்டையில நான் நிப்பேன். Even Jeremiah the prophet gave us a very great powerful prophet. Even though whatever the Lord God the prophet says, we will be standing and abiding on our consecration. கடைசில தான் தெரிஞ்சது இது விசுவாச பரீட்சை. Then only finally they came to know this was only the test of faith. உனக்கு வருகிற எதிர்ப்புகள் என்னன்னு நீ முதல்ல அனலைஸ் பண்ணு. First of all you have to analyze what are the opposition you are going to get it. ஏன் இவன் குடிக்க வேண்டாம்னு சொன்னான்? Why did he say not to drink? அவனுக்கு என்ன திராட்சை ரசத்து மேல அவ்வளவு எரிச்சல்? Why he got such a great hate upon that? அது அனுபவத்துல அவன் கண்டுபிடிச்சு தான் தன் பிள்ளைகள் அதை குடிக்க கூடாதுன்னு In the experience of he found out that then only he just commanded the children of him not to drink. அது அவனுடைய சந்ததிகளுக்கே ஆகாதுன்னு சொன்னான். It is not meet for the whole generation of them. ஏன் திராட்சை ரசம் குடிக்க கூடாதுங்கிறதுக்கு சில காரணங்களை உங்களுக்கு சொல்றேன். I want to tell you what are the reason you should not drink the wine. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் The Proverbs chapter 31 4ஆம் வசனத்திலே verse 4. நீதிமொழி 31:4 Proverbs 31:4. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு நல்லதல்ல. It is not meet for the king to drink wine. நாம் எல்லாரும் ராஜாக்கள். We are all kings. உலக பிரகாரமான ராஜாக்களா இல்லாவிட்டாலும் Even though we are not worldly kings. வெளிப்படுத்தல் 1:6 படி According to Revelation 1:6. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால கழுவப்பட்டபடினால் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் மாற்றி இருக்கிறார். Being washed by the blood of the Lamb of God, we and the Lord has made us kings and priests. அப்படியானால் நாம் எல்லாரும் கழுவப்பட்டவர்கள். If so, we are all being washed. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனுக்கு இந்த உலகத்துல மதுபானம் அவசியம் இல்லை. The man who is being washed by the blood of Jesus Christ no need any strong drink nor wine. நம்முடைய ஜீவியத்துல இந்த மதுபானம் குடிக்கிறது, பீர் குடிக்கிறது, இந்த தவறான உபயோகத்தை படுத்துறது எல்லாமே உன்னை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரனாய் மாற்றிவிடும். Whatever in our life we also use the wine or the strong drink or anything of the liquor, it will also make you a man unworthy to the eternal life. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனுக்கு இது தகுதி இல்லை. A man who is being washed by the blood of Christ, it is not meet for him. இதைத்தான் பவுல் பேசும் பொழுது When Paul speaks regarding that, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்று எனக்கு தகுதியாய் இராது. he says I have all right to use anything, but nothing will be expedient to me. நம்முடைய ஜீவியத்துக்கு அது தகுதி கிடையாது. But unto our life it is not நீ expedient. போட்டு வர்ற ஒயிட் அண்ட் ஒயிட் இதுக்கு அது தகுதி இல்ல. So when the dress what you are wearing white and white, it is not worthy for that. உன் கையில தூக்கிட்டு வர்ற அந்த புனித பைபிள் அதுக்கு இது தகுதி கிடையாது. The sacred the holy Bible you are carrying in the hand, it is not worthy for that. முழங்கால்ல நிக்கிறியே அதுக்கு இது தகுதி What கிடையாது. you are kneeling and praying, that is also it is not worthy for that. உலக மனுஷனுக்கு அது ஒத்து போகலாம். The worldly people it may be applicable.
acceptable. ஆனா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ராஜாக்களுக்கு இது தகுதி But அல்ல. the kings, those who are being washed by the blood of Jesus Christ, it is not meet for them. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தகுதியின்மையாய் மாற்றக்கூடியது இந்த திராட்சரசம். This wine will make your spiritual life into a unworthy life. இரண்டாவது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது Secondly, when we read according to Proverbs chapter 20 verse 1, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said here, திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. wine is a mocker and strong drink is raging, and whosoever is deceived thereby is not wise. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல பரியாசம் தகாது. In the life of a man, the mockering spirit is not. ஆவிக்குரிய மனுஷனுக்கு பரியாசம் தகாது. The spiritual man, he should not mock anything. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். Only praising is calmly and worthy. பரியாசம் என்பது பல வகைப்படுகிறது. The scorning or mocking is various types. பரியாசத்தினுடைய பல பகுதிகள் இருக்கிறது. There are so many portions of this mocking. நாம் சில நேரங்களில் தவறு செய்து தேவனை பரியாசம் பண்ணி விடுகிறோம். After doing some mistake, we are mocking the Lord God. தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். The Lord God will not allow him to be mocked. சில நேரங்களில் பரிசுத்த ஆவி பெற்றவங்களை நம்ம பரியாசம் பண்றோம். Sometimes we are also mocking the people those who are received the Holy Spirit. சில நேரங்களில் அங்கவீனம் உள்ளவர்கள், குறைவான சரீர குறைவானவர்களை, பாதிக்கப்பட்ட ஜனங்களை நாம் பரியாசம் பண்ணுகிறோம். Sometimes we are also just mocking the people those who are differently abled. சிலர் தடுமாறும் பொழுது நாம் பரியாசம் When some பண்ணுகிறோம். people are stumbling, we are mocking them. அக்கிரமக்காரனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture called that the people those who are being called as the wicked people are mockers. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் ஞானவான்களாய் விலக வேண்டுமானால் நீங்கள் இந்த அமளி உள்ள ஜீவியத்துக்கு இடம் கொடுக்க You கூடாது. should not give room for the life of the raging. If you are the people, if you have to escape from this. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். The wine is a mocker and strong drink is raging. நல்ல பிரதிஷ்டை பண்ணி நீங்க இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உங்களுடைய வீடுகளில் கொந்தளிப்புகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. So after you also made a lot of good consecration, so when you come to this step here, step in the spiritual life, you should not give room for this mocking. உங்களுடைய வீடுகளில் கொந்தளிப்புகளுக்கு இடம் கொடுக்க You should கூடாது. not give any room for the raging in your family. உங்களுடைய ஜீவியத்தில் கொந்தளிப்புகளுக்கு, அமளிகளுக்கு இடம் கொடுக்க In கூடாது. your life also, you should not give any room for the tumult. இந்த மார்க்கத்துக்கு வந்துட்ட பிறகு இதெல்லாம் நீங்க ஃபைனல் பண்ணணும். So after you have come and stepped into this way, you should have to finalize everything. விட முடியலையா? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தாவே எனக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நான் உன் பாதத்தில் உட்கார்ந்திருப்பேன்னு சொல்லு. If you are unable to give it up, means just fall in the feet of the Lord God till you deliver me, Lord, I will be sit in thy feet, you say. திடீரென்று உன் கண்ணை மூட வைப்பாரு, அப்ப நீ தோத்து போயிட கூடாது. Suddenly the Lord will make your eyes to close. At the time you should not be defeated. நீங்க வெளியே போய் சொல்லணும், கர்த்தர் நான் குடிப்பழக்கத்துல இருந்தேன், கர்த்தர் என்னை விடுவித்தார்னு சொல்லணும். You have to go on out and just say witness that I was in the habit of the drinking, the Lord has delivered me. நீங்க வந்து ஜீவியத்தை மாத்தலன்னா ஒண்ணுமே எந்த சபைக்கு போனாலும் நீங்க முன்னேற முடியாது. So you cannot go forward wherever denomination if you go unless you change your life. திராட்சரசம் பரியாசம் செய்யும். The wine is a mocker. அது அமளி பண்ணும். It will give you raging or அதுல நீ tumult. மயங்கிட்டேனா நீ ஞானவான் அல்ல. If you are deceived by that, you are not a wise man. உங்களுடைய ஜீவியத்துக்கு இது தகுதி கிடையாது. இது உங்களை ஞானவானாய் மாற்றாது. It will not meet for your life. It will not make you a wise people. அதனால தான் அவன் சொன்னான், பரியாசம் பண்ற இந்த வாழ்க்கை நீங்க தன்னுடைய பிள்ளைகள் அதை பின்பற்றவே கூடாது. So the league is so you should not, you and your children should not follow the life which is giving you mocking. பரியாசம் பண்ணுகிறதுனால் அநேகருடைய கட்டுகள் பலத்து போகிறது. The bonds of many are more and it is increasing because of the mocking. அநேக குடும்பத்தினுடைய கட்டுகள் பலத்து போறதுக்கு காரணம் இந்த பரியாசத்தின் ஆவி. Because of the spirit of the mockery, the many the bondages of the family is being also just more. ஒரு சிலருக்குலாம் சிரிச்சு சிரிச்சு அழுதுருவாங்க. Some பாத்தீங்களா? people after they go on laugh finally they'll cry. பயங்கரமா பரியாசம் They'll பண்ணுவாங்க. be just going on mocking severely. அது ஒரு ஆவி That பிரியமானது. is a spirit, oh beloved. பரியாசம் பண்ணுகிறதுனால உங்களுடைய கட்டுகள் பலத்து போகும். Because of the mockery, your bondages will be more and அதனால தான் அவன் more. சொன்னான், நீ திராட்சரசம் குடிச்சிட்டு பரியாசம் பண்ணி நித்திய ஜீவனை விட்டுறாத, ஞானம் இல்லாம போயிடாத. அதனால யாருமே திராட்சரசம் குடிக்காத. So none of you should not drink that. After drinking the wine, you should not go and mock that. You should not lose the eternal life. நீங்க வந்து ராஜாக்கள். You are all kings. நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். You are a person, you are being chosen by God. இது உனக்கு தகுதி இல்லை. This is not meet for you. ஒரு இடத்துல ஒரு சகோதரன் சாராயம் குடிச்சிட்டாரு. In a place, your brother, he drank arak. அவங்க ஒய்ஃப் சொல்லிச்சு, ராப்போஜனை எடுத்துறாதீங்க, செத்துக்கிட்டு போயிருவீங்க, வேண்டவே வேணாம், அது அடிச்சிருவார் ஆண்டவர், வேண்டாம் அப்படின்னு. His wife says, so you go, please don't go and take any holy communion because the Lord will just beat you and you shall die. அவர் புது ஒரு ஆளு. He was a new person. அவனே சரி சரி சரின்னு He போயிட்டான். said, okay, I will not. ராப்போஜன் நடக்கும்போது வெளியே நின்றுருக்கான். At the time of the communion, he was standing out. முடிஞ்சு வீட்டுக்கு போனா At the end, when he goes, ஒய்ஃப் சொல்லிருக்கான், நீ என்னை எடுக்க கூடாதுங்கிற, என் கூட சேர்ந்து குடிச்சவன் அங்க இருந்தான்ல, எடுத்தான்ல. so he says, so because you have asked me not to drink that, man one who drank with me, he was sitting in the holy communion. அவன் சொல்றான், He was saying, என்னை எடுக்க கூடாது, பயங்காட்டி செத்துக்கிட்டு போயிருவான்னு என்னைய கூட்டு வந்துட்ட, என் கூட குடிச்சிட்டு இருந்தவன் எங்க உட்கார்ந்திருக்கான்?
அங்க ராபோஜன் எடுத்துக்கிட்டு இருக்கான், நீ என்ன எடுக்காம விட்டுட்டு நான் ஒழுங்கா எடுத்துட்டு போடலாம்னா. You have threatened me not to take that because I will die that if I take the Holy Communion, but one man was drinking with me the கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நீ எங்கே இழுத்துக்கொண்டு போகிறாய்? So where are you taking the body of Christ, the church of God? ஒருவன் இடறினால் அதுக்கு நியாய தீர்ப்பு உனக்கு தான். If any man stumble, that is a judgment for you. ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very, very cautious. இந்த மார்க்கம் வந்து அன்பின் மார்க்கம். This way is a way of love. அப்படி திருப்பி போட்டா பட்சிக்கிற அக்கினி மார்க்கம் இது. If you also just stand it, it is a way of consuming fire. கிறிஸ்துவென்ற ஞானத்தினுடைய ஒரு பகுதியை தான் நீ படிச்சிட்டு பார்த்துட்டே வர்ற. Only you are going on seeing the one side of the coin of Lord Jesus Christ. கிறிஸ்துவென்ற அடுத்த பகுதியை திருப்பி பாரு. Just stand the other side of the coin of the Lord Jesus இந்த Christ. மார்க்கம் பட்சிக்கிற அக்கினி. This way is a consuming fire. நியாய தீர்ப்புக்கு தயவு செய்து போயிராதீங்க. Please don't go near the judgment. திராட்சரசம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. The wine is not meet for the kings. அதனால தான் அவன் சொன்னான், தகப்பன் என் பிள்ளைகளே என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளே யாரும் திராட்சரசம் பக்கம் போக கூடாது. Suddenly the father says, so oh my children and the children of my children, please don't go near the wine. அது பரியாசம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை பலத்து கட்டுகளை பலத்து போக வைக்கும். It will make you mocking and shall make all the bonds of you increase, and it will make increase. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் Numbers chapter 6. 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது When we read verses 3 and 4. ஒரு நசரேய விரதத்தில் இருக்கிற ஒரு ஆள் அந்த திராட்சரச சம்பந்தப்பட்ட எதையுமே புசிக்கவோ குடிக்கவோ எதுவுமே செய்யக்கூடாது. A man who is also observing the fast of the Nazarene, for he should not go near the either drink or eat anything of the wine. நசரேயர்கள் என்பவர்கள் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். The Nazarene, they are the people, they go just dedicated and sacrificing himself to God. நசரேய விரதத்தை ரெண்டு விதத்துல எடுக்கலாம். We can consider the Nazarene fast into two. ஒன்று பார்ட் டைம் மற்றொன்று ஃபுல் டைம். One is a part time, another one full time. அதாவது ஒரு காரியத்துக்காக ஒரு குறிக்கப்பட்ட காலங்களில் நீங்கள் நசரேயர்களாக For இருக்கலாம். the sake of a matter, until it fulfill, you are taking Nazarene fast. 6:20 பார்க்கும் பொழுது அந்த விரதம் முடிந்த பின்பு திராட்சரசம் குடிக்கலாம். According to 6:20, after finishing the fast, you can drink the wine. ஆனா சாகுற வரைக்கும் நசரேயனா இருக்கிறவன் சாகுற வரைக்கும் குடிக்க கூடாது. But the man who wanted to keep up with his Nazarene fast till the death of him, should not drink the wine at all. நீ இந்த சபையில வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு பார்ட் டைம் பிலீவரா ஃபுல் டைம் பிலீவரா? So after you have stepped into this way and become a believer, or you a part time believer or full time believer to Christ? நீயே கேள்வி கேட்டு பாரு. Just you question yourself. யோசிச்சு பாருங்க. Just you think of it. நீங்க இந்த விசுவாசி ஜீவியத்துல விசுவாசிகள் நீங்க பேர் எடுத்த பிறகு நீங்க பார்ட் டைம் பிலீவரா இல்ல ஃபுல் டைம் பிலீவரா? In the life of faith, after you have also taken the name as believer, are you part time or full time? சிம்சோனை பத்தி அவனுடைய தாயிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது இவன் பிறந்தது முதல் நசரேயனா இருப்பான், சாகுற வரைக்கும் அப்படிதான் இருக்கணும், அவன் அதுதான் விசுவாசி. Regarding Samson unto the mother, the Lord God said unto him, from the very birth of him he is a Nazarite. இங்க இருக்கும்போது விசுவாசி, வெளியே போனது துன்மார்க்கன், அப்படி இப்படிலாம் நீங்க மாறக்கூடாது. You should not go on change yourself, like when you are being here you are a believer, when you go out you are like a wicked man. நல்ல பிரதிஷ்டையில நீங்கள் இருந்தால் நீங்கள் அது உங்களுக்கு தகுதியா இருக்காது. If you are பிரதிஷ்டையில உள்ளவர்களுக்கு திராட்சரசம் தகுதி அல்ல. The people those who are abiding in the good consecration, the wine is not meet unto them. தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்க்கும் பொழுது நசரேயர்களுக்கு திராட்சரசம் கொடுத்து அவர்களை கெடுத்தீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். In the book of prophecies it says, so you have given wine unto the prophets, you have Nazarite, and you have corrupted them. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த பின்பு உங்களுக்கு எழுத்தின் பிரகாரமான ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தக்கூடிய எந்த திராட்சரசமும் அவசியமில்லை. So after you have stepped into the spiritual life, no need any literal wine to corrupt your spiritual life. இன்னைக்கு நசரேயர்கள் எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறீர்கள்? Today how many of you Nazarite you have corrupted your life? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விரதம் போன்றது. The Christian life is like a fast. இது 40 நாள் விரதம் கிடையாது. It is not so 40 days of fasting. இது வாழ்நாள் பிரதிஷ்டை. It is a lifelong fasting. இதுல வந்து நீ நஷ்டப்படவே கூடாது. You should not be corrupted and wasted away in this. அந்த வாழ்நாள் பிரதிஷ்டையில நீ தீட்டுப்பட்டு போனால், if you are being defiled in the lifelong fast of you, உன்னுடைய சென்ற நாட்கள் விருதாவாக இருக்கும். all the past days of your fast may be waste. அப்படினா நீ யோசிச்சு பாருங்க. If so, you just think of it. நீ விழுந்து எழும்புனேன்னா சென்ற நாட்கள்லாம் என்னது வேஸ்டா போயிட்டே இருக்கு. If you are going on falling and getting means, all the past days of your fast will be wasted. நீ ஒரு நசரேயன். You are a Nazarite. நீ ஒரு பலியினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு பரிசுத்தவான். You are a saint. You got made covenant with the Lord God with a sacrifice. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். He shall say, so just gather all my saints, those who made covenant with me with a sacrifice. உனக்கு தெரியும் நீயும் தேவனும் என்னென்ன அந்த பிள்ளை உட்கார வை. நீயும் தேவனும் என்னென்ன உடன்படிக்கை பண்ணிருக்கேன்னு பார்க்கணும். You knew that whatever the consecration you have made with the Lord God and God made with you. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள், the spiritual children of God, நீங்கள் பண்ண ஒவ்வொரு பிரதிஷ்டையிலும் நீங்க உண்மையா இருக்கணும். You all have to be loyal whatever the consecration each and everything you have made with you. உங்களுடைய பிரதிஷ்டையை எக்காரணத்திலும் நீங்க நஷ்டப்படுத்த அனுமதிக்க கூடாது. You should not allow and permit any manner any way to corrupt that. கடந்த காலங்களை விட்டுருங்க. Let the past days be go. நேற்று நீ பண்ண பிரதிஷ்டை என்ன? What are the consecration you have made yesterday? அது இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா அதுக்கு போராட்டம்
வரும், நீ நிற்பாயா? So the message, there shall be test for you, will you stand? அது தேவனால் அனுமதிக்கப்படலாம், It may be permitted by God. தேவனுடைய மனிதர்களால் உனக்கு It may be அனுமதிக்கப்படலாம், come through the permitted through the men of God. பிசாசினால் It அனுமதிக்கப்படலாம், may come through the devil. உலகத்தினால் It may அனுமதிக்கப்படலாம். come through the world. யார் மூலமா வந்தாலும் நீ சொல்லணும், நான் இந்த பிரதிஷ்டை என்ன செய்ய மாட்டேன், உடைக்க மாட்டேன். Let it come through anybody, but I shall not break this consecration. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் Judges chapter 13. 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, When we read 4th verse, மனோவாவுக்கு குழந்தையே இல்லை, there was no child for Manoah. வருஷ கணக்கா குழந்தைகள் இல்லை. For years he did not have any child. ஆனால் இப்பொழுது மனோவா மனைவியிடத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான். Now the angel of God came unto the wife of Manoah. அவன் சொல்றான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், He says, so there shall be a child born to you. ஆனால் நீ பிரதிஷ்டை உள்ளவளாய் இருப்பாயா? But you will you be a woman of consecration? நீ பிரதிஷ்டையில் இருந்தா நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன். If you are abide in the consecration, I will give you a child. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. What type of word is this? ஒவ்வொரு தாய்மாரும் இந்த வசனத்தை படிச்சு பாரு. Each and every mother just read this word of God. நீங்க பிரதிஷ்டையில் இருந்தா திராட்சரசம் குடியாமல் ஜீவியத்தை திட்டுப்படுத்தாமல் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் வல்லமையுள்ளவர்களாய் மாறுவார்கள். If you abide in the consecration of you, we do not drink the wine as well as do not defile the life of you, your children shall be all powerful. இது பிரத்யேகமாக தாய்மார்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. This is a word evidently and it is definitely say unto the mothers of this. 14ஆம் வசனத்திலே இதே வார்த்தை ரிப்பீட் பண்ணப்படுகிறது. Even the 14th verse also the same word is being repeated. நல்லா கவனிச்சுக்கோங்க. Please listen carefully. உங்களுடைய பிள்ளைகள் வல்லமையுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால், In order if your children how to be the powerful children, உண்மையுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால், if they are so loyal to you, திராட்சரசம் சம்பந்தப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத பிரதிஷ்டைகளுக்கு மாறாக உபதேசங்களுக்கு மாறான வாழ்க்கை உனக்குள்ளே அனுமதிக்க நீ இடம் கொடுக்க கூடாது. you should not give any room what are the things which are against the truth of the Lord God, against the doctrine of the Lord God, against whatever the wine. உன்னுடைய பிரதிஷ்டை மாறும்போது உன்னுடைய பிள்ளைகளுடைய வழிகள் மாறும். When your consecration is being changed, the ways of your children also will be changed. உன்னுடைய தடுமாற்றம் உன்னுடைய சந்ததியை அசைக்கும். Your stumbling will also shake the generation of you. அதனால தான் இந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஸ்ட்ராங்கா பிரதிஷ்டையை சொல்லி கொடுத்து வாழ்ந்து காட்டி விட்டு போனான். So only the Jonadab the son of Rechab, he just lived and strongly gave the commandment and went. இப்போ அவன் மரித்து விட்டான். Now he had died. ஆனாலும் அவனுடைய பிள்ளைகள் அந்த பிரதிஷ்டையில நின்னாங்க நின்னாங்க. Even though the children were abiding in the same consecration. தீமோத்தேயுடைய பாட்டியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? Do you know about the grandma of Timothy? சரியான ஒரு விசுவாசி. She got a genuine faith. அதனால அவளுடைய மகளுக்குள்ள அதே விசுவாசம் வந்தது. Even the daughter of her, she got the genuine faith. அதே விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள வந்தது. Even the same faith came unto Timothy. அப்படி பிரதிஷ்டையில அவங்க வளர்ந்ததனால விசுவாசத்துல நின்னதனால தான் அந்த சந்ததியும் விசுவாச சந்ததியாய் மாறினது. In such a great consecration and the faith they were standing, the family and generation was also a very strong faith. நீயே விசுவாசத்துல ஸ்ட்ராங் இல்லனா உன் காலத்துக்கு பிறகு உன் பிள்ளை கோயிலுக்கு வருவான்னு நினைக்கிறியா? If you are not strong in the faith of you, after the death of you, will your son come here? வருமா? Will they come here? இப்பவே வரலையே, உன்னால கூட்டிட்டு வர முடியலையே. Even nowadays they are not coming, you cannot able to bring them here. அஞ்சிலேயே உன்னால வளைக்க முடியல, நீ என்னைக்கு வளைக்க போற? Even at the age of 5 you cannot even bend them. At the age of what you are going to bend them? உங்களுடைய பிரதிஷ்டை உங்களுடைய பிள்ளைகளை வல்லமையுள்ளவர்களாய் மாற்றும். Your consecration will make your children into strong people. பாருங்க, அவ பிரதிஷ்டையோடு திராட்சரசம் குடியாமல் புசியாமல் அவள் அதே பிரதிஷ்டையில் இருந்த பொழுது அவளுக்கு சிம்சோனை கர்த்தர் கொடுத்தார். See here the mother of mother she was also abiding the same consecration without drinking or eating anything of the wine. The Lord God gave a child. இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? What is the other meaning of that? வெளி ஊழியம் செய்கிறவர்களே, The people those who are doing the outer நீங்கள் ministry, பிரதிஷ்டையில் இருந்து தேவசமூகத்தில் நின்னாதான் உங்கள் மூலமாய் ஆத்துமாக்கள் பிறப்பிக்கப்படுவார்கள். abiding in the consecration of you, stand in the presence of God, through you souls shall be born. ஏதோ பார்ட் டைம் மாதிரி அப்படியே ரவுண்ட் அடிச்சு நீங்க வந்துட்டீங்கன்னா பிரதிஷ்டை இல்லனா எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் ஆத்துமா வராது. Whatever may be the years you go on do the ministry of you without consecration and without any prayer, if you go on do, no souls will come நீங்க here. நல்ல பிரதிஷ்டையில் இருந்துட்டு ஒரு ஊழியம் செஞ்சு பாருங்க, உடனே ஒரு ஆத்துமா சிம்சோன் வருவான். Being abide in the good consecration of you, go and do the ministry, immediately suddenly a Samson will come. ஒரு விளங்காத ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்துமா வர மாட்டான். ஸ்ட்ராங்கான பிலீவர் வந்து கர்த்தர் கொண்டு வருவார். சிம்சோனை போன்ற வல்லமையானவர்களை சபையில கர்த்தர் கொண்டு The Lord வந்து shall bring such a powerful souls like the Samson, they will bring not the useless believers. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Those who say what I say is correct, say hallelujah. நீங்க சரியா பிரதிஷ்டையில் இருந்தா உங்கள் மூலமாய் சிம்சோனை போல வல்லமையுள்ள தேசத்தை அசைக்கக்கூடிய விசுவாசிகளை கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்ப்பார். If you are in the strong of your consecration, if you are abiding the consecration, Lord shall also bring the souls like Samson, those are powerful to shake the church உன்னுடைய and govern. பிரதிஷ்டை வல்லமையுள்ளவர்களை உருவாக்கும். Your consecration will make and create the உன்னுடைய powerful people. பிரதிஷ்டை ஜெய ஜீவியம் செய்கிறவர்களை சபையில உருவாக்கும். Your consecration will make the people those who are doing the overcoming life. உன்னுடைய ஜீவியத்திலே உன்னுடைய பிரதிஷ்டையின் மூலமாக சபையில தேசத்தை அசைக்கக்கூடியவர்களை கர்த்தர் எழுப்புவார். Through you, through the consecration of the Lord shall also make the people to shake the earth of this. இதையெல்லாம் பயிற்சி வித்து படித்து அனுபவத்தில் பார்த்ததான இந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் அவன் சொன்னான், என் பிள்ளைகளே நீங்கள் யாரும் திராட்சரசம் தொடாதீர்கள். After reading all this, after he also just practiced everything, Jonadab
Jonadab, he said, the son of Rechab, he said, my children don't drink the wine. இப்போ உள்ள கல்ச்சர் என்ன? What is the present culture? மனைவியும் புருஷனும் ஒண்ணா உட்கார்ந்து குடிக்கிற கல்ச்சர். This culture, the husband and wife sitting together, they are drinking. பிள்ளைகளும் பெற்றோர்களும் உட்கார்ந்து ஒரே இடத்துல குடிக்கிற Even the கல்ச்சர். children and the parents, they are also sitting in a place and drinking. இவங்களுக்கு மத்தியில யாக்கோபு என்னும் சிறு மந்தையை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். In the midst of that, we are also taking the little flock Jacob. நீங்க எவ்வளவு பிரதிஷ்டையா இருக்கணும்? How much you should abide in the consecration of you. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் Genesis chapter 9 21ஆம் வசனத்துல verse 21. நீதிமான் குடித்து விட்டான், A righteous man he has drunk. வெறித்து விட்டான், He has become so crazy and இப்போது maniac. நிர்வாணியாய் மாறி Now போனான். he become a nur man. யார் அந்த மனுஷன்? Who was that man? நோவா. Noah. எவ்வளவு வல்லமையான மனுஷன் தெரியுமா? See what a very powerful man he was. அவன் நீதிமான், He was a righteous and just man. தேவனோடு சஞ்சரித்தவன். He was a man walked with God. அந்த பூமியிலேயே அந்த நாட்களிலே உனக்கு மட்டும்தான் என் கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்குன்னு சொன்னார். Even on this earth, in those days, the Lord said unto you, he got the grace of God. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான். For 120 long years he was preaching. 120 வருஷம் வேலை கட்டினான். He just built the ark for 120 long years. கஷ்டப்பட்டு அவ்வளவு செஞ்சு அவன் பாதுகாக்கப்பட்டான். So after he has also labored much, he was being protected. ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது? What happened today? ஒரு டைம் அவன் திராட்சரசம் குடிச்சான். Only one time he drank wine. திருப்பம் குடிச்சான். Again he drank. கொஞ்ச நேரத்துல வெறித்து விட்டான். After some time he become caught up. அவனுடைய வஸ்திரம் விலகி அவன் நிர்வாணியாய் போனான். His dress all just went away, he become a nude. பெரிய பெரிய ஆவிக்குரியவர்களை பிரதிஷ்டை உடைந்தால் நிர்வாணியாய் மாற்றி With விடுவார். the great spiritual people, if you also break the consecration, you shall become naked. அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய்னா அதனுடைய அர்த்தம் நீ நிர்வாணியாய் போவாய்ன்னு அர்த்தம். On the day when you eat the fruit, you shall become just die, surely die, you shall become naked. பிரமாணங்களையும் தீர்மானங்களையும் பிரதிஷ்டைகளையும் எப்பெல்லாம் உடைக்கீங்களோ அப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய நிர்வாணிகள். Whenever you are also just breaking the consecration, transgression, when you transgress the consecration and breaking all this means you are become naked. இவன் குடிச்சான், He drank, இவன் வெறித்தான், he become crazy, இவன் நிர்வாணியாய் போனான். he become a nude man. அத பார்த்ததுக்காக ஒரு மகனையே சபிச்சிட்டான். ஒரு பெரிய சந்ததி சபிக்கப்பட்டு A போயிடுச்சு. great generation was being cast away because a son of him was on the saw that. அதோட ரிசல்ட் என்ன? What was the result of that? இவன் குடிச்சதனால திராட்சரசத்தை ஒரு நீதிமான் குடிச்சதனால ரிசல்ட் என்ன? What was the result? சபிக்கப்பட்டான். Cam was being cursed because a righteous or just man he drank the wine. உன்னுடைய சந்ததி சபிக்கப்படுவதற்கு காரணம் உன்னுடைய குடித்து வெறித்து உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள தீர்மானங்களை உடைக்கிறதுனால உன் சந்ததி சாபத்துக்குள் போகிறது. Because you are drinking and become crazy and you are breaking the consecration, your generation is going under the curse. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் நிர்வாணிகளாக மாறும் பொழுது உங்களுடைய சந்ததிகள் சபிக்கப்பட்டு போகிறது. In the spiritual life of you, when you have become naked people, your generations are being cursed away. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Daniel chapter 1 verse 8. அவன் சொன்னான், ராஜாவின் திராட்சரசத்தினால் நான் தீட்டுப்பட மாட்டேன். His purpose in his God, I will not defile myself with a kingly அது என்ன wine. ராஜாவின் திராட்சரசம்? What is here? The kingly wine. நல்ல ஹை குவாலிட்டி அது. It was a best and high quality. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் நாங்க சாதாரணமா இந்த இதெல்லாம் குடிக்கிறது இல்ல. நீ குடி, எதனாலும் குடி, உன்னை ஒரு நாள் முடிவுல கொண்டு வந்து நிப்பாட்டுவார். So whatever it may be, some people are not ready to drink the ordinary one. They are going for a high quality something. You drink one day, the Lord shall bring you to the judgment. ஒரு சிலர்லாம் பயங்கரமா குடிக்கிறாங்க. Some people are drinking more. அதனால அந்த குடும்பம் சீரழிஞ்சு நடு ரோட்ல நிக்குது. So the family is being degraded and standing on the road. பயங்கரமா குடிப்பாங்க. They drink more and more. ஐயோ குடிகாரங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் நடு ரோட்ல கிடக்குறான் பாருங்க. Even the drunkards, they are lying on the middle of the road. பாத்திருக்கீங்களா? Have you ever seen? நடு ரோட்ல தானா பேசிட்டு படுத்து கிடக்குறான் அந்த சாக்கடைக்குள்ள. So in the middle of the road, near the ditch, they will be just lying. அந்த ஆவி அவனை மெண்டல் ஆக்கிருச்சே. That spirit has made him into a mad. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பயங்கர அந்த சாராயம் வடிக்கிற இடத்துலயே குடிச்சிட்டு இருப்பான். Even some people, wherever they are preparing the arak, they will be drinking. அப்படி வடிஞ்சிட்டு இருக்கும். அதை எடுத்து அது பயங்கர எரிசாராயம், அது பயங்கர ஹீட்டா இருக்கும். அதை உட்கார்ந்து ஆத்தி 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 குடிப்பான். In the place they will be dropping and preparing and it will be dripping. He will be just taking. It's a very hot one. They will be drinking there. அதுக்குள்ள என்னெல்லாம் போடுறாங்க பாத்தீங்க? What are the things they are putting in that? You know. நீங்க குடிக்கிற ஜூஸ் குடிக்கிற திராட்சரசத்தை நான் சொல்லல. I don't want to say the juice what you are drinking, the wine. மதுபான திராட்சரசத்தை சொல்லிட்டு வர்றேன். I am telling about the strong drink, the wine. ஒரு வீட்டுக்கு போனேன். I had been to your house. அவன் விசுவாசி பையன். He was a boy of a believer. அவன் அங்க நின்னு தோத்திரம் பண்றான். But just standing far away and saying praise the Lord. இங்க வாடானா இல்ல I asked me to come. No. நான் அவங்க அக்காட்ட கேட்டேன், என்ன அங்க வித்தியாசமா சோத்திரம் பண்றானே. I asked his elder sister why he is standing far away and saying praise the Lord. Lord. அப்ப அவ சொன்னா, இப்பதான் நான் +2 முடிச்சு காலேஜ் போயிருக்கான். இன்னைக்கு பசங்க எல்லாம் சேர்ந்து பீர் பலரசம் வாங்கி கொடுத்தாங்களாம், குடிச்சிட்டு வந்திருக்கான். அதான் எங்க நிக்கிறான். இப்பமே 20 அடி போயிட்டு இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு பாதாளத்துல போய் விழுந்துருவான். So his sisters told that he has completed the +2 and went to the college and the boys get together, gave something beer or something. After 4 years he'll go. இதே சிவகாசியிலயும் சாட்சியாபுரத்திலயும் குடிக்கிறான்னு சொல்லி எவ்வளவு ரிப்போர்ட் எனக்கு வருது தெரியுமா? How many report I am getting in the same Sivagasi and Sarchapuram? How many people are drinking? நீ வர்ற உன்னைய பத்தி யோகியம் உனக்கு தான் தெரியும். You are coming here, only you know about your vadi.
ஒன்னு ரெண்டு இல்ல. Not one or two. பேர் சொல்லணுமா? Shall you have to say the names? பயங்கரமான ஆளுங்களா இருக்கறாங்க இதுல. So many terrible people are here. நல்லா சொல்றேன், உங்களுடைய ஜீவியத்தை மாத்துங்க. I want to tell you one thing, just please change your life. நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அடுத்த ஆள் வந்தா சோத்ரம் சோத்ரம்னு போற ஒரு காலம் வரும். அப்ப நீ உட்கார்ந்து தூங்கிட்டு நிச்சு போவே. I'll be just warning you. After that one comes me, they'll be saying praise the Lord, then you have to sit here and go. நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களை வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்றேன். I want to tell you, you have to change your life. நான் எதுக்கு இத சொல்றேன் தெரியுமா? Why do I say all this? இந்த பாதிப்பு எங்க ஃபேமிலில ரொம்ப இருந்துச்சு. This attack was found in my family more. எங்க அப்பா சீரியஸ்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. My father was serious and he was being called. நான் ஊழியத்துல இருக்கேன். I was in the ministry. சரி ரொம்ப கம்பல் பண்றாங்களே சொல்லிட்டு போனேன். Because I was compelled more, I went there. எங்க அண்ணன் சொன்னாரு, உன்னையும் பெத்தார்ல உட்கார்ந்து கவனின்னு சொன்னாரு. My brother said, because he has given birth of, sit here and listen. நானும் போய் பார்த்தேன். I also sat there. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened, குடிச்சு தொப்புளு கீழ ஒரு பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. So after he drank and drank, there was a big hole below the navel. அதாவது சாராயத்தை ஆத்தி குடிச்சா என்ன வருது? He is also just drinking with the heart of the சாப்பிட்டா அது குடலுக்குள்ள போறதோ எங்க போதோ தெரியாது, இந்த ஓட்ட வழியா வெளிய வந்துரும். So whatever he eat, whether it goes to the intestine or everything, ஒண்ணுமில்லாம போச்சு. It everything become just eaten away. யோசிச்சு பாருங்க. Just you think of it. இதெல்லாம் பயங்கரமான எஃபெக்ட் உள்ள. This is all terrible one. உள்ள ஃபுல்லா இந்த சாராயம் காய்ச்சும்போது பாத்தீங்கன்னா எட்டி போடுறான், எட்டி காய். They are putting the warm water like a bitter one. இந்த பேட்டரி செல்லுல ஒரு ஒயிட் கலர்ல ஒன்னு இருக்கும், நமச்சாரன்னு சொல்லுவாங்க. அத பார்பாரா வாங்கி உள்ள போடுவாங்க. What is in the battery cell? எரிக்கிற சக்தி அது. The what is called in the substance in the battery cell, namacharam they put inside. அழுகி போன பழத்தை எல்லாம் அதல போடுவாங்க. All the rotten fruits are being put in here. ஆமா. இதெல்லாம் இந்த இவன் குடிச்சிட்டு நடு ரோட்ல புலம்பிக்கிட்டே மெண்டல் மாதிரி சுத்திட்டு வரான். After drinking all this only like a Mendel, he is just wandering around here and there and talking. இத குடிச்ச உடனே வீரன் கோழையா மாறுவான், கோழை வீரனாய் மாறுவான். After drinking that, a brave man will become a coward and the coward man will become a brave. சென்னையில மீனவர் குப்பத்துல சோறு முட்டின்னு ஒன்னு விக்கிறான். In Chennai, the fisherman slum area, there is called a chovar mutti. அந்த வஸ்துக்கு பேர் என்னது? லாகிரி வஸ்துக்கு பேரு சோறு முட்டி. What is the drug of that chovar mutti? அப்படினா உங்களுக்கு புரியுதா? Do you understand? அதாவது தரை இப்படி தெரியும். So சுவர் அவனுக்கு தரையா தெரியும். So as if like the wall will be like the floor and the floor will be like the wall. நீங்க ரோட்ல போகும்போது குப்பத்து சைடுல போனீங்கன்னா ரோட்ல அவன் சோத்துல முட்டிட்டு இருப்பான். அவன் அடிச்சிருக்கான்டான்னு சொல்லுவான். ஏன்னா அவன் எங்க தான் நிப்பான்? அவனுக்கு அது தரையா தெரியும், அதிலே போய் முட்டி நிப்பான். So he will be looking like the wall as a floor, he will be going on dashing against the wall. அதே போல இன்னைக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் நித்திய ஜீவனை விட்டுட்டு தரையை முட்டிட்டு நிக்கறாங்க எல்லாரும். Likewise our people are also living the life of eternal life and just going on dashing. நோவா குடிச்சிட்டு வந்தாரு. Noah drank and came. ஒரு சந்ததி சாபமாயிடுச்சு. His generation was being cursed. தானியேலை ராஜாவின் திராட்சரசத்தினால கெடுக்க பார்த்தாங்க. They wanted to corrupt Daniel by giving and defiling him, giving the kingly wine. நம்ம ஃபேமிலில உள்ள ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப லோவா குடிக்கிறது இல்ல, என்னது நல்ல ஹை ஃபாரின் சரக்கு தான் அடிப்போம். Some family members they will say we will not drink this ordinary one. அது உன்னை சீக்கிரமா பாதாளம் என்னும் ஃபாரினுக்கு கொண்டு போய்டும். Soon it will also take you to the hell which is called the foreign. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I had been to a house. அவன் சொன்னா எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருங்க, நான் சரியாயிருவேன். Just say please give me baptism, I will be correct. என்ன பண்றது? நானும் கொடுத்துட்டேன். I also gave. ஏன்னா அவன் கேட்ட விதங்கள் ஒரிஜினல் மனஸ்தாபத்துல கேட்டான், கொடுத்துட்டேன். So in the original repentance he asked everything, I gave the baptism. இன்னொரு நாள் அவன் வீட்டுக்கு போனேன். One day I had been to his house again. அவனுக்கு என்னைய பார்த்து எழும்ப முடியல. So after seeing me he was unable to get up. சென்னையில. In Chennai. நான் போறேன், அவனால எழும்ப முடியல. ஸ்தோத்திரங்கறானே தவிர எழும்பி நிக்கிறதுக்கு கால்ல பலன் இல்ல, அந்த அளவு இருக்கான். என்னைய பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. After seeing me அவனுக்கு ஞானஸ்நானம் எடுக்க சொன்னான். Who asked you to take you the baptism? After I went to his house another day, he was unable to even stand up in that full level of drinking. கடைசில பார்த்தா பின்னால ஒரு குவார்ட்டர் பாட்டில் வச்சிருக்கான். The back of him is on the quarter. கோவத்துல தூக்கி எரிஞ்சு ஒட்டச்சு அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் வந்தேன். So I made him something that after I threw the bottle out. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, why do I say நீ உலகத்துக்கு துரோகம் பண்ணலாம், ஆனா தெய்வத்துக்கு துரோகம் பண்ண கூடாது. You should not do any traiting to God, but you can try to the world. அறியாமையுள்ள காலம், அது காணாதவர் போல இருந்தார். The innocent days the Lord just winged it. உள்ள வந்துட்ட பிறகு நீ ரொம்ப கவனமா ஸ்டெப் எடுத்து வைக்கணும். After you have stepped into your steps all should be very careful. அநேகர் என்ன நினைக்கிறாங்க? Many of the people what they think, ஆண்டவரே மன்னியும் என்று சொன்னால் பாஸ்டர் தான் மன்னிக்க மாட்டார், இந்த ஆள் தான் மன்னிக்க மாட்டாரு, அவர் செஞ்சிராரு, மன்னிச்சிராரு. Lord please forgive me, so only pastor will not forgive, but the Lord God is ready to forgive. இவைகளை எல்லாம் செய்யும் பொழுது when you do all these things நான் மௌனமாய் இருந்தேன். I was silent. ஆனால் but
நேரம் வரும்போது and the time comes, நான் அதை உனக்கு முன்பாக நிறுத்துவேன். I will place everything before you. 50ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். Psalm 50 verse 21. 21 22 வாசிங்க. 50ஆம் சங்கீதம் 21 22. Psalm 50 verse 21 and 22. இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. பாத்தீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மேல மனதுருக்கமா இருக்கிறதுனால நீ பயப்படாம போயிட்டே இருக்கிற. Today the Lord God show all the compassion over you, do not fear and go. ஏசாயா 57 கடைசில சொல்லி இருக்கு, நான் வெகுகாலம் மௌனமா இருந்தேன் அல்லவா, ஆகையால் நீ எனக்கு பயப்படாது இருக்கிறாய். In Isaiah 57 last it is said, because I was silent for long days, so you do not fear me. தானியேல் ராஜாவின் திராட்சரசத்தினால் தீட்டுப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொண்டான். Daniel protected himself, he was not defiled himself with the kingly wine. அவங்களுக்கு கோட்டாவே இருந்துச்சு. Even they had a quota. அதாவது அந்த ராஜகுமாரர்கள் அந்த மேன்மையானவங்களுக்கு என்ன இருந்துச்சு, இதெல்லாம் குடிக்கலாம். All the excellent and the eminent people and the princes, they can drink this. நம்ம ஆளுங்க குடிக்கிறது காரணம் அதுதானே சொல்றான். Only our people are saying this reason only, no? மிலிட்டரியில இருந்து நீ உனக்கு கோட்டா இருந்துச்சு, நீ இப்ப வேற மிலிட்டரியில வந்துட்டில. So you were in the military, you got a quota, now you have come to another military. நீ இப்பொழுது கிறிஸ்துவின் போர் சேவகன். Now you are a soldier of Lord Jesus Christ. இங்க இவனுக்கு தானியேலுக்கு கோட்டா இருந்துச்சு, ஆனா அவன் தீட்டுப்படுத்த இடம் கொடுக்கவில்லை. Even though Daniel got the quota, but he did not give himself and purpose himself to defile. ஆனபடியால்தான் கர்த்தர் அவனை வல்லமையுள்ளவனாய் மாற்றினார். Suddenly the Lord made him into a powerful man. திராட்சரசம் உனக்குள்ளே தீட்டுப்படுத்தாதபடி உன்னை பாதுகாத்துக் கொண்டால் கர்த்தர் உன்னை மறைபொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாய் மாற்றுவார். If you also protect yourself not to defile with the wine, the Lord shall make you a man to interpret all the hidden things. திராட்சரசம் உடனே நீங்க இது பிரதேசக்குள்ள பிரசங்கம் நினைச்சிராத. So உன்னுடைய ஒவ்வொரு பிரதிஷ்டையும் உடைப்பது திராட்சரசத்தை குடிப்பது போன்றது. So when I speak about the wine, don't think this is a message only for the brothers. Each and every consecration, whatever you break, it belongs to. திராட்சரசம் வல்லமையுள்ளவர்களை தீட்டுப்படுத்தும். So the wine will just defile the powerful people. அன்னைக்கு அவன் தீட்டுப்பட்டிருந்தானால் ராஜ்யத்தில் மூன்றாவது அதிபதியாக மாறி இருக்க முடியாது. On the day if he got just defiled himself, mean he could not be the third position in the kingdom. அந்த பாபிலோன் தேசத்திலே அவனால் தேவசித்தம் செய்திருக்க முடியாது. He could not even do the will of the Lord God in the land of Babylon. அந்த அந்நிய தேசத்திலே தேவன் ஒருவர் உண்டு என்று அவனால் நிரூபித்திருக்க முடியாது. He could not even prove there in the strange land there was a God. அன்றைக்கு அந்த திராட்சரசத்தை அவன் புசியாமல் குடியாமல் அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டதினால் தான் கர்த்தர் அவன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தார். அவன் ஓட்டம் முடியும் பொழுது உன்னுடைய சுதந்திர வீரத்துக்கு உன்னை எழுப்புவேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார். Because he was not defiled himself, the Lord also gave him the great power to him, as well as came to the third position of the Lord made him as he gave the inheritance to him. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke 1:15 யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லி இருக்கிறது. regarding John the Baptist it is said, அவன் திராட்சரசமும் மதுவும் குடியான். he will not drink the wine and strong wine. அவன் தன்னுடைய ஜீவியத்தை பாதுகாத்தபடியால் தான் இயேசுவுக்கு அவனால் ஞானஸ்நானம் கொடுக்க முடிந்தது. Because he was protected his life, he was able to give the baptism to Jesus Christ. அந்த வசனம் சொல்லுது அவன் பெரியவனாய் இருப்பான். The word of God says he shall be உன்னுடைய great. பிரதிஷ்டையை நீ உடைக்காம இருந்தா கர்த்தர் உன்னை பெரியவனாய் If மாற்றுவார். you don't break the consecration of you, the Lord shall make you a great man. உன்னுடைய பிரதிஷ்டையை நீ பாதுகாக்கத்தான் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்க When you முடியும். go on, keep up and protect your consecration, the Lord shall go on exalt you. மிகப்பெரிய ஞானஸ்நான புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அறிமுகப்படுத்தினவனே அவன்தான். Only the great doctrine, the baptism of the New Testament, you only introduced that. அவனுடைய Dress தெரியுமா? Do you know about the dress of him? அவனுடைய ஆகாரம் தெரியுமா? Do you know about the meals of him? அவனுடைய வீடு தெரியுமா? Do you know about the house of him? அவன் தாய்க்கு ஒரே பிள்ளை, ரொம்ப லேட்டா பிறந்த He ஒரு was ஆள். the only loving child of the mother, he lately born. ஆனால் கர்த்தர் அவனை பிரதிஷ்டை உள்ளவனாய் மாற்றி But the வைத்திருந்தார். Lord God made him as a man of consecration. அவனுடைய Dress எல்லாம் ஒட்டக மயிர் உடையாக All the இருந்தது. raiment of him was a camel's hair. அவனுடைய தங்குகிற இடம் வனாந்தரமா The இருந்தது. place where he dwelt was the wilderness. அவனுடைய ஆகாரம் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனுமா இருந்தது. His meat was the locust and the wild honey. அவன் எந்த சூழ்நிலையிலும் திராட்சரசமும் மதுபானம் குடிக்கவே In இல்லை. any occasion he did not drink any wine or strong drink. அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு. That's what only the protection of his life. அவனுடைய மைண்ட் ஃபுல்லா வருகிறவர் யார் அவரைத்தான் பார்க்கணும். His mind only who is going to come. அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். He has to baptize him. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பானா. So when he will be baptizing everybody, he will just watching everyone. ஏன்னா அவனுக்கு சொல்லி இருந்தாரு, நீ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது யார் மேல ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இறங்குறாரோ அவர்தான் என்னது
இயேசு. And to go, and the Lord God told him, whomever you just baptize you upon whom the Holy Spirit comes upon like a dove, he is Jesus Christ. முழு யூதேய தேசமும் வந்துருச்சு The ஞானஸ்நானம் whole எடுக்க. the land of Judea came to baptize. எருசலேம் நகரத்தார் வந்துட்டாங்க. Even the cities of the people of Jerusalem they அவன் came. அவ்வளவு வெறும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். He was going on giving the ஆனா baptism to அவனுடைய மைண்ட் எது ஓடிட்டே இருக்கு? but his mind was where it was going. ஆவியானவர் எங்க இறங்குறாருன்னு பார்த்துட்டே Where does இருக்கான். the Spirit of God descend down? இயேசுவின் மேல இறங்கின உடனே அவன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. When he was descending and the Holy Spirit descended like a dove upon Lord Jesus, he said, behold the Lamb of God which takes away the sin of the world. கொஞ்சம் வயிற்று வலியா இருக்கு, நான் கொஞ்சம் கிரேப்ஸ் குடிச்சிட்டு வரேன்னா அவ்வளவுதான், இவனுக்கு அந்த ஊழியம் நஷ்டப்பட்டு போய் இன்னொரு யோவான் சானானே கர்த்தர் கொண்டு வர வேண்டியிருக்கும். The Lord got to bring another one, John the Baptist, because if he got defiled the consecration of him, just because I have stomach trouble, I wanted to drink wine and be good. ரெண்டு பேரும் சேர்ந்து பிசாசு துரத்த புறப்பட்டு போனாங்க. இரண்டு பேர் பிசாசை துரத்தும்படியாக Two புறப்பட்டு people just போனார்கள். reported to go to cast away the demon. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened, you know? போற வழியில ஒரு விசுவாசி வீட கிராஸ் பண்ணாங்க. On the way they have just crossed the believer's house. இவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்டிங். They were going in a fasting. இப்ப போகும்போது ஒரு அம்மா குறுக்க வந்துருச்சு. The one mother came across when they were going. வந்து ஜெபிச்சிட்டு போயிருங்களேன். Just please come and pray and go. சரின்னு ஜெபிக்க போனாங்க. They said okay, then they went and prayed. கொஞ்சம் கிரேப்ஸ் வச்சது. She kept some grapes. சாப்பிட்டு போங்க. Please eat and go. குடிச்சிட்டு போங்க. Just please drink and அவங்க go. சொன்னாங்க இல்ல நாங்க ஃபாஸ்டிங். They said no, we are in the ஐயோ fasting. நீங்க பச்சை தண்ணியாவது குடிச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம். So நம்ம ஆளுங்க சொல்றாங்க பாருங்க. as if our people are saying only if you drink the cold water it is a blessing to my house. அதுல ஒருத்தர் சொன்னாரு இல்ல வேண்டாம். So one said no. இன்னொருத்தருக்கு என்ன ஆவி வந்துச்சோ தெரியல, ஒரு ரெண்டு கிரேப்ஸ் பிச்சு வாயில போட்டான். Another one, what kind of spirit came? He just took two pieces of ஏன்னா இப்ப grape. சிபிஎம் ஃபாஸ்டிங் வந்து ஒரு கிரேப்ஸ் இல்ல ரெண்டு கிரேப்ஸ் இல்ல, கிரேப் ஜூஸே குடிச்சறான்ல. So in the CPM fasting not one or two grapes, even grape juice we are drinking. ஃபாஸ்டிங் மா ஒரு 7 பிரெட் சாப்பிடுவான். So fasting they will say there is 7 breads they eat. ஃபாஸ்டிங் மா 3 ஆப்பிள் போட்டு ஜூஸ் அப்படி திக்க அடிச்சிட்டு வாமா. The 3 apples together they will put and make juice and drink. இன்னைக்கு ஃபாஸ்டிங். ஆனா காம்ப்ளான் மால்டாவா ஒரு 3 கப் குடிச்சறாரு. So Complan Maltova 3 cups after drinking he will say fasting. இது ஃபாஸ்டிங்கா? Is it fasting? பிசாசு போனா என்னத்துக்கு போணுங்க? So if you ask the devil to go, why I have to go? ஃபாஸ்டிங் நம்ம எடுக்கிறது இல்ல. We are not even taking any fasting. இப்போ ரெண்டு பேரும் திரும்ப புறப்பட்டு போயாச்சு. Now they too just depart again. அங்க இவங்க ரெண்டு பேரும் பயங்கர வல்லமையான ஆளுங்கன்னு சொல்லிட்டு பிசாசு துரத்திடுவாங்கன்னு ஒரு பெரிய கேங்க வெயிட் பண்ணுது. அந்த ஆவி யார் வந்தாலும் பார்க்கலாம்னு இருக்கு. That the demon and the possessed man, that the devil was challenging and let anybody come, but the gang was waiting because these two are very powerful to cast away. அவளோட எதிர்பார்த்த ரெண்டு பேரும் இப்ப என்டர் ஆகுறாங்க. Now these two these two were eagerly waited, they entered. அந்த பிசாசு சொல்லிச்சான். The devil said, ஒரு ஆள் பவரா வர்றாருங்க. one man is coming with all power. இன்னொரு ஆள் பச்சை தண்ணி மாதிரி தான் வர்றான். Another man comes like cold water. அவன் என்னை துரத்துனா நான் இவனுக்குள்ளே போயிடுறேன். If he cast away, I'll enter him. போனது ரெண்டு பேரும் பிசாசு துரத்த. The two of them went to cast away the demon. அது சொல்லுது. The demon says, பாட்டு மாடி பாடிச்சான். as if like a song it sang. ரெண்டு கிரேப்ஸ் அப்படின்னு. Only 2 grapes. அது நீ எங்க இருந்தாலும் அது வந்து நெட்ல வர்க் பண்ணு. உன் நெட்டை விட அது பயங்கர நெட்ல வர்க் பண்ணிட்டு. Wherever you are maybe that it will work in the net of him than your net. ஒரு கை போனது ஒரு கிரேப்ஸ் எடுத்துச்சுன்னு இவனுக்கு அப்படியே வேர்த்திருச்சு. கடைசில இது நம்ம அந்த விசுவாசி வீட்ல 2 கிரேப்ஸ் சாப்பிட்டது இங்க பாட்ல ரைம்ஸ்ல வருதுன்னு. So whatever he ate and the 2 grapes in the அது சொல்லிச்சான் ஒருத்தன் அக்னியா வருகிறான், அவன் நிச்சயமா என்ன துரத்திடுவான். ஆனா கூட வர்ற ஆளு டவுன், நான் அவன் துரத்துனானே யாருக்குள்ள போவேன்? இவனுக்குள்ள போய்டுவேன். The demon says 2 கிரேப்ஸ்க்கு பிசாசு உள்ள வருதுன்னா கப்பு கப்பா குடிச்சிட்டு இருக்கவனுக்கு எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும். So the devil said, so the one man is coming with fire, if he cast away, I'll go and enter into the man who drank 8th of wine. கூட போன ஆளுக்கு வேர்த்து அந்த அக்னிமயமான ஆளுக்கு பின்னால போய் நின்னு அழுதாராம். ஆண்டவரே தப்புன்ட்டனே சுவாமி. கொஞ்ச நேரம் அழுது மனஸ்தாபப்பட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிசாசு துரத்துனாங்க. The person who went back of the van and go at the fire, he went fire, he just cried and just again he got. சரி, இப்போ 2 கிரேப்ஸ் தொட்டதுக்கு இப்போ சுகர் பார்ட்டிகளா என்ன பண்றது? What are the sugar people they can do? அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்லா இருக்கும்போதே எல்லாமே நீ கிளியரா பண்ணிக்கோன்னு சொல்றேன். So then whenever you are good, you do all the things. கண்ணு தெரியும் போதே பைபிளை நல்லா படிச்சிருங்க. So when your eyesight is clear, read Bible. கை கால் நல்லா இருக்கும்போதே ஓடி ஆடி ஊழியம் செஞ்சு அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிக்கோ. When your hands and legs are good, you go close your account of doing all the ministry. கிருபை இருக்கும்போதே அதை வச்சு பிரகாசிச்சுக்கொள்ளு. When you are having grace, just shine with that. முடியாத காலங்கள் அது தேவன் பார்த்துக்கொள்வார். Impossible period, let the Lord God do that. இங்கே பெரியவனாய் மாறின அந்த யோவான் சானகன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பார்த்துக்கொண்டான். The John the Baptist, he became a great, he defiled not with a wine and strong drink. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 2 Samuel 11:13-28. அங்கே அம்னோன் நல்லா குடிச்சிட்டு
முடிச்சவனே அடி வாங்கி செத்தான். So here Amnon, after he drank the wine, when his heart was so merry, he got the beating and அவன் died. எப்பொழுதோ தவறு செய்திருந்தான். He did the mistakes long before, ஆனா அந்த தவறுக்கு தண்டனை கிடைக்கவில்லை. but he did not receive any punishment for that. இப்போ அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. No one can do anything now. அரண்மனையில இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சேஃப்டி. When he was dwelling in the palace, there was safety. அதனால அப்சலோம் என்ன பண்ணா, அவனை ஒரு விருந்துன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு போய்ட்டான். So with that Absalom being called as invited him for the party. அங்கேயும் சொல்லிட்டான், நல்ல திராட்சரசத்தை ஊத்தி கொடு. Even in the place also just told they give the wine. அவன் திராட்சரசத்தில் களித்திருக்கும்போது, when he is merry in the wine. இன்னொரு குரூப் சொன்னா, நான் சொல்லும்போது அடிச்சு கொன்றுங்க. When I say just when I command just beat him and kill him. அன்னைக்கு மட்டும் அவன் திராட்சரசம் குடிக்கலன்னா அம்னோன் நினைஞ்சிருப்பான், தப்பி இருப்பான். On the day if he had not drank that wine, then Amnon would have escaped. பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தினால் உனக்கு நியாய தீர்ப்பு. If you just waste and corrupt your consecration, you are going to judgment. பிரதிஷ்டையில நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாத்து வெளியே கொண்டு வந்துருவார். If you are avoiding and faithfully in the consecration in any occasion, Lord shall make you to deliver. தானியேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, Daniel 5:4. திராட்சரசம் குடித்த பொழுது அவன் விக்கிரகத்தை புகழ்ந்தான். When he drank the wine, he started praising the idols. எப்பொழுதெல்லாம் நீ விக்கிரகத்தை புகழ்கிறியோ, மனுஷனை புகழ்றியோ, மற்றவனை புகழ்றியோ, அப்பொழுது நீ திராட்சரசம் குடித்த ஒரு நிலவரத்துக்கு தள்ளப்படுகிறாய். When you are also praising the idol and as well as when you are praising the man, you are being pushed into the condition as if you have drank wine. நேபுகாத்நேச்சாருடைய பையன் வந்து அவன் திராட்சரசம் குடித்து கல்லு மண்ணு இந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் புகழ ஆரம்பித்தான். The son of Nebuchadnezzar after drank the wine, he started praising all the stone and sand, everything of that. அன்னைக்கு ஒரு நியாய தீர்ப்பு, அன்று இரவே அவன் கொல்லப்பட்டான். There was a judgment on the day, the very same night he was being killed. நீ எப்பொழுது விக்கிரகத்தை புகழ்கிறாயோ, அந்நிய தெய்வங்களை புகழ்கிறாயோ, மனுஷனை புகழ்கிறாயோ, அப்பொழுது உனக்கு நியாய தீர்ப்பு நியமிக்கப்படுகிறது, பிரதிஷ்டை உடைக்கப்படுகிறது. Whenever you are ready to praise a strange god and idol, as well as when you are ready to praise the man, so the judgment is being appointed to you. கடைசியாக Finally, மார்க் 15ல பார்க்கும் பொழுது, and we read Mark 15. 23ல சிலுவையிலே இயேசு திராட்சரசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. In the 20th verse 23, Jesus Christ did not receive the wine on the cross. மார்க் 15:23. Mark 15:23. வெள்ளைப்பூலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அதை He ஏற்றுக்கொள்ளவில்லை. did not receive that. சிலுவையில தொங்கும்போது திராட்சரசத்தை அவருக்கு கொடுத்தாங்க. When he was hanging on the cross, he was given wine. அவர் அதை He ஏற்றுக்கொள்ளவில்லை. did not receive that. அந்த பாடுகளை பூர்ணமாய் ஏற்றுக்கொள்ள தான் ஒப்பு கொடுத்தாரே தவிர பாடுகளை மறக்க அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. He did not commit himself to forget all the suffering. He committed himself to receive the suffering. நாம் சிலுவை சுமக்கிற மார்க்கம். We are the way we are carrying the cross. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர If any man wants to follow you, let him take the cross of him and follow me. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். Those that they are of Christ, they have just crucified the affection சிலுவையிலே and the lust. அறையப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் திராட்சரசத்தை ருசி பார்க்க கூடாது. A child being called as he is being crucified on the cross, he should not taste the wine. எரேமியா 35:11ல இவர்கள் எருசலேமில் குடியிருந்தார்கள். Jeremiah 35:11, they were all dwelling in Jerusalem. நாங்கள் இப்பொழுது எருசலேமில் தங்கி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். They say, so now we are dwelling in Jerusalem. சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு இது தகாது. The people, those who are in the congregation, it is not made for him. நீங்கள் வெளியே இருக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. When you are outside, it is not a matter for you. ரட்சிக்கப்பட்டு இதுக்குள்ள வந்துட்ட பின்பு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கவனமாக அடி எடுத்து வைக்கணும். After being saved, you have stepped here, all steps should be very, very careful. நீ என்ன தவறு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சபையை தான் சொல்லுவாங்க. Whatever mistake you do, only they will complain the church. இரண்டாவது சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், இரண்டாவது தேவன் தூஷிக்கப்படுவார். One thing, the truth, the way of truth shall be blasphemed, and secondly, the name of the Lord God will be blasphemed. ஒரு சிலர்லாம் வந்து கேக்குறாங்க, நீங்க இப்படி தான் பிரசங்கம் பண்ணி கொடுத்தீங்களா, உங்க ஆளு இப்படி பண்றானே அப்படின்னு கேட்கும்போது நமக்கு நாந்து கொண்டு சாகற மாதிரி இருக்கும். As if like we have to hang and die, some people are approaching, only have you taught these people likewise. நீங்கள் எருசலேமில் சபையில் தங்கி இருக்கிறவர்கள். You are the people, you are abiding in Jerusalem, the church of God. அப்படியானால் உங்களுடைய பிரதிஷ்டை ரொம்ப பாதுகாக்கணும். So you have to protect your consecration more and more. ஒவ்வொரு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பிரதிஷ்டை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பிரதிஷ்டை Each and every Christian, we are having individually, we are all having separate consecration. ஒவ்வொருவருடைய தனித்தனி வளர்ச்சிக்கு ஏற்றவனமாக ஆவியானவர் அவரோடு இடைபடுகிறதுக்கு ஏற்றவனமா ஒவ்வொருத்தரும் தனித்தனி பிரதிஷ்டை பண்றாங்க. According to the dealing of the Holy Spirit, according to the development of their spiritual life, they are having separate consecration. எனக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு. I have separate consecration for to me. நான் மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். Maximum, I want to just keep up and follow that. அதுபோல நீங்களும் உங்களுடைய பிரதிஷ்டையை பாதுகாக்க நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்றீங்க. Likewise, maximum, we are also trying to keep up your ஆனா consecration. மேக்ஸிமம் ட்ரை இல்ல, 100% ட்ரை பண்ணி நீ ஜெயிச்சு காட்டணும். Not maximum 10%, you have to try and just get win that. சூழ்நிலைகள வளைஞ்சிர கூடாது. In the situation, you should not go bend down. பிரதிஷ்டையில அட்ஜஸ்ட்மென்ட்டே கிடையாது. There is no adjustment in the consecration or covenant. நீங்க டிராஃபிக் ரூல்ஸ்ல அட்ஜஸ்ட்மென்ட்லாம் கிடையாது, இடிச்சிரலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு. In the traffic rule, there is no adjustment, you have to go and dash and meet the accident. இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு பிரதிஷ்டையில எந்த சூழ்நிலை தேவனே
உங்களை சோதித்து பார்த்தாலும் தீர்க்கதரிசிகளே அதுக்கு முயற்சி எடுத்தாலும் நான் பிரதிஷ்டையில் நிற்பேன் என்று எத்தனை பேர் முடிவெடுக்கிறீர்கள்? How many of you taking the decision and conclusion, whatever even the Lord God just test me as well as the prophets, they are ready to test me, I stand on my வேத consecration. வசனங்களின்படி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின்படி பல காரியங்களை ரேகாபின் குமாரனாகிய யோனதா பார்த்ததனால தான் இந்த திராட்சரசம் என் சந்ததிக்கு எனக்கு ஆகாதுன்னு முடிவு. According to the word of the Lord God, according to the life of the many saints, after seeing Rehab, the son of Jonadab, the son of Rehab, he said, "No, we will not drink this wine nor our family." அவனு சொன்னான், எனக்கு இது ஆகாது, It is not meet for me. என் பிள்ளைகளுக்கும் ஆகாது, It is not meet for my children. சந்ததிகளுக்கு இது Even ஆகாது. for my generation, it is not meet. அதனால ஒரு பிரமாணம் போல சொல்லிட்டான், இனிமேல் யாரும் திராட்சரசம் குடிக்கவே கூடாது. Likewise, he said like a commandment, hereafter none of you should drink wine. இந்த யோனதாப் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? What type of man was Jonadab, you know? ரொம்ப அருமையான ஆள். He was a very wonderful man. அவன் வாழ்ந்து காட்டுனதுனால தான் அதை பிராக்டீஸ். Because he lived and showed, he preached. 2 ராஜாக்கள் 2 King 10ஆம் அதிகாரம் chapter 10 23ஆம் வசனத்துல verse 23. பாகாலின் ஜனங்களை தீர்க்கதரிசிகளை அழித்த இடத்துல யெகூ கூட நின்ன ஒரே ஆள் இவன் தான். He was the only person, he was standing with Jehu in the place where he was just killed all the prophets of Baal. அபிஷேகம் பெற்று யெகூ வரும்போது When Jehu was being anointed and coming, அந்த பாகாலை அழிக்க அவன் போனபோது when he went to just destroy all the Baal, அந்த இடத்துல கூட நின்னது யார்தான்? who was standing with him? ஒரே ஒரு ஆள் தான் கூட நின்னா. யாரு? Only one person was standing with him. இந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப். The Jonadab son of Rehab, he was standing with சத்துருவை him. மேற்கொள்ளும்படியாக அவன் பிரதிஷ்டையில வாழ்ந்தவன், அதனால தான் சத்துருவை மேற்கொள்ள முடிந்தது. He was just living in the consecration in order to prevail the enemy, so that he was abiding in that. எல்லாவற்றுக்கும் மேலாக More than all, இவன் ரொம்ப விலையேற பெற்றவராய். he was a very precious man too. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 2 King chapter 10 15ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 15 and 16, யெகூ ரதத்துல வர்றான். Jehu was coming in the chariot of him. யெகூவை எதிர்த்து நிக்க எவனுக்கும் சக்தி கிடையாது. No one was able to resist against and stand against Jehu. சரியான அபிஷேகம் அவன் சிரசில் மேல A இருந்துச்சு. right anointing was upon the head of அவன் Jehu. சொல்றான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பாருன்னு சொல்லி He வர்றான். said, "Come and see my zeal for the zeal." அதுக்கு முன்னால ஒருத்தன் வந்து சமாதானமான்னு கேட்டான். Before that, one man came and asked him, "Are you coming with peace? சமாதானத்தை பத்தி நீ என்ன பேசுறது, ஓடுன்னு சொன்னான். What are you talking about the peace? Just run away." ஒரு ராஜா வந்து சமாதானமான்னு கேட்டான். A king also came and approached him, "Do you have peace?" உன் தாயினுடைய விபச்சாரமும் பில்லி சூனியமும் இப்படி இருக்கும்போது என்ன சமாதானம்னு What கேட்டான். type of peace I have that you are witchcraft as well as all the adultery of ராஜாக்கள் your எல்லாம் mother. வரிசையா கொன்னுகிட்டே வந்தான். He was going on killing line after line the kings. அதே ஆள் இப்பொழுது ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்பை சந்திக்கிறான். Now the same person, he was meeting the Jonadab the son of Rehab. ரதம் வருது. The chariot was coming. ரதத்துல யெகூ வர்றான். Jehu was coming in the chariot. யாரும் எதிர்த்து நிக்க முடியல. No one was resist against him. இப்ப திடீர்னு பார்த்தா ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் எதிர கிராஸ் ஆகுறான். Now when the Rehab, the Jonadab, the son of Rehab, he was crossing there. அப்போ யெகூ கேக்குறான், Now Jehu was asking, யோனதாபே, Jonadab, என்னுடைய இருதயம் உன்னுடைய இருதயத்தோடு செம்மையா my இருக்கு. heart, what type of question was that? அதுக்கு சளைக்காம அவன் பதில் சொன்னான், ஆம் என்று சொன்னான். He says, "So yes, it is. உன் இருதயம் என்னோட செம்மையா இருக்கா? Is your heart is right with my heart? அப்படியானால் என்னோட கூட If ரதத்தில் so, வா. come with me." உடனே கை கொடுத்து ரதத்துல நெஞ்சிக்கிட்டான். Immediately he gave the ஏத்திக்கொண்டான். hand and just took him in the chariot of him. இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு ரதத்துல வர போறார். At a little while, Lord Jesus Christ is அவர் going to come in கேட்பாரு, the ஓ chariot. மகனே மகளே, உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தோடு செம்மையா இருக்கா? Oh son and daughter, is your heart is right with my heart? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in God, they shall seek God. உனக்கு தைரியமா சொல்ல முடியுமா? Are you able to say boldly? ஒருத்தன் வந்து கேட்டா சமாதானமா, One உன்ன man said, "Is it வேலைய peace?" பாடுறான், ஓடியே விட்டான். Just mind your business, he ran away. யோதாம் வந்தான், சமாதானமா? அதுக்கு அவன் சொன்னான், உன் தாய் இவ்வளவு விபச்சாரம் பண்ணிருக்கா, என்ன சமாதானத்தை பத்தி பேசுறேன்னா? So when your mother is doing a lot of adultery, what are you speaking about this? உன்னுடைய தாயின் பில்லி சூனியங்கள் இவ்வளவு இருக்கும்போது எப்படி சமாதானம்னா? Much of your, it is much about the witchcraft of your mother. How can make have peace with you? உடனே அந்த ராஜா ஓடினான். Immediately that king ran away. உடனே அம்பு அடிச்சு அந்த இடத்துல கொன்னான். Immediately he also shoot the arrows and kill him. இயேசு வருவது ஒரு கூட்டத்துக்கு நியாய தீர்ப்பு, ஆனா ஒரு கூட்டத்துக்கு அது ரட்சிப்பு. One group of people it is judgment, the coming of the Lord Jesus Christ. Another group is a salvation. சீக்கிரமாய் மேகத்தேரில் வரப்போகிறார். Soon he is going to come in the sky. அப்ப வரும்போது கேட்பாரு, மகனே உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தோடு செம்மையா இருந்தா வா, கை கொடுத்து When ஏத்திக்குவாரு. he comes, he shall ask, "Oh my son, whether your heart is right with me?" He speaks, "So come." இல்ல வாழ்க்கையெல்லாம் விபச்சாரமும் திராட்சரசத்தினால் தீட்டுப்பட்ட வாழ்க்கையுமா இருந்தா அன்னைக்கு உனக்கு ஜட்ஜ்மென்ட். If so, your whole life is being corrupted by the adultery as well as being corrupted எக்காலம் by the wine. தொனிப்பது உனக்கு
ரட்சிப்பா உனக்கு பட்சிப்பா. In the sounding of the trumpet, whether it is a salvation or judgment. இயேசுவின் இரண்டாம் வருகை ரகசிய வருகை உனக்கு ரட்சிப்பா பட்சிப்பா. The secret coming or the second coming of Lord Jesus Christ is a consuming to you or அது உனக்கு salvation. ரட்சிப்பாய் அமைய வேண்டுமானால் நீயும் பிரதிஷ்டை உள்ளவனாக இருதயத்தில் செம்மை உள்ளவனாக உன் சந்ததியும் செம்மையுள்ள சந்ததியாக இருந்தால் உனக்கு ரதத்தில் ஏறுகிறதுக்கு கை கொடுப்பார். If it shall be a salvation to you, if your heart is right with the heart of the Lord God, he shall give his hand to just get you into the chariot of him. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை செம்மையாக்கும் நீர் வரும்பொழுது எனக்கு கை கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? How many are waiting, Lord, make my heart to the right for when you come I have to just have to give the hand to get. உன்னுடைய வாழ்க்கையிலே பல போராட்ட நேரங்களிலே உனக்கு கை கொடுத்தார். At the time of the very conflict of your life, the Lord has given you hands. பிசாசின் போராட்டங்களிலே உனக்கு கை At கொடுத்தார். the time of the conflict of the devil, the Lord has given you hands. வியாதி படுக்கையிலே உனக்கு கை In the கொடுத்தார். death bed and sick bed of you, the Lord has given you hands. தரித்திரமான நேரத்திலே உனக்கு கை At the கொடுத்தார். time of the penury time, the Lord has given you hands. சொந்தங்கள் கைவிட்ட போது உனக்கு கை When the கொடுத்தார். relatives forsaken you, the Lord has given you hands. சபை கைவிடும் பொழுது உன்னை When the கைவிட்ட கை கொடுத்தார். when the congregation forsaken you, the Lord has given you ஊழியர்கள் hands. கைவிட்ட போது உனக்கு கை கொடுத்தார். When the servants of God forsaken you, the Lord has given you hands. இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் These are all பிரியமானவர்களே. the worldly things, oh beloved. இதோ மேகத்தேரில் வரும் பொழுது உனக்கு கை கொடுப்பாரா? Behold, when he comes in the chariot of the heavenly chariot, will he give the அந்த hands to you? அந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் இந்த பெரிய சட்ட திட்டங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போனானே அவன் கை கொடுக்கப்பட்டு அந்த ரதத்தில் ஏறி உட்கார்ந்தான். The Jonadab, son of Rechab, after giving all the commandments of the children and generation of he was being given hand and he was taken in the chariot. ஆண்டவரே நீர் வரும் பொழுது ரதத்தில் எனக்கு கை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி Those முழங்கால் who like படியிடுவோம். having the willingness, Lord, when you coming out to give you your hand to take me in the chariot of you, close நான் your eyes. திரும்பவும் சொல்லுகிறேன் இயேசுவின் வருகை உனக்கு ரட்சிப்பாய் மாறட்டும். Again I want to repeat that let the coming of the Lord shall be a salvation to you. இதோ ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக தேவாதி தேவனாக இதோ மேகத்தேரில் இயேசு வரப்போகிறார். Behold, Lord Jesus Christ is going to come in the chariot of the sky, the like a king of king, Lord of lord, he is going to come here. தீட்டுப்படாத மணவாட்டியை சேர்க்க In order to just gather the bride which is not பிரதிஷ்டையை defiled. பாதுகாத்துக் கொண்டவர்களை The பிரதிஷ்டையை people, காத்துக் those who கொண்டவர்களை protected their consecration. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you are desiring such type of life? திராட்சரசம் குடியாதே. Don't drink any wine. பிசாசின் போராட்டங்களிலும் சரி தேவனுடைய பரிசோதனைகளிலும் சரி பரிசுத்தவான்களால் வருகிற சோதனைகளிலும் சரி உன்னுடைய பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தாதே. Don't just waste your consecration and corrupt your consecration. Either it may be the temptation through the devil or it may be come through the saints or the God. விசுவாச பரீட்சை யார் மூலமாய் வரும் என்று உனக்கு தெரியாதே. Because you do not know the temptation of the faith will come through anyone whom. உன்னுடைய பிரதிஷ்டையை பாதுகாத்துக்கொள். Just protect your உன்னை consecration. சுத்தவானாக காத்துக்கொள். Just protect yourself as a pure man. திராட்சரசம் அமளி பண்ணும். So the wine is a mocker. திராட்சரசம் தகுதி இல்லை. The wine is not meet unto you. திராட்சரசம் பிரதிஷ்டையை உடைக்கும். Wine will just break the consecration. திராட்சரசம் தீட்டுப்படுத்தும். Wine will defile you. திராட்சரசம் விக்கிரகத்தை புகழ வைக்கும். Wine will make you to praise the idol. திராட்சரசம் அடி வாங்கி உன்னை சாக வைக்கும். Wine will make you to get the beating and make you to die. நீ அதை விட்டு விட்டால் Just if you leave that and நீ give it up, ராஜாவாய் மாறுவாய். you shall become a king. நீ நசரேயனாய் You மாறுவாய். shall become an Nazarite. வல்லமையுள்ளவனாய் You shall மாறுவாய். become a powerful and strong man. பெரியவனாய் You மாறுவாய். shall become a கிறிஸ்துவுக்காய் சிலுவை You சுமப்பாய். shall also carry the cross for Christ. அப்படியானால் முடிவிலே உனக்கு தேவன் வரும் பொழுது கை கொடுப்பார். If so, when the Lord God comes, He will give you hand. ஆமென். நான் திட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று பிரதிஷ்டை பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you making, I will not defile and making the consecration? எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you are desiring? நான் நேற்று பிரதிஷ்டை பண்ணது மாத்திரமல்ல இந்த காலை வேளையில நான் மறுபடியும் ஒரு விஷயம் என்னை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்கிறேன். Not only yesterday night I have made the consecration, today again I am making the எந்த consecration. சூழ்நிலையில நான் இந்த பிரதிஷ்டையை உடைக்க In மாட்டேன். any occasion I will not defile my consecration. அப்படி ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உங்களை இடைகட்டட்டும். Just commit yourself, let the Lord God just guide you with the strength of Him. ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. பல பிரதிஷ்டைகள் பண்ணி பல நேரங்களில் நீ அதை உடைத்து மீறி நொறுக்கி போட்டது உனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுகிறார். எந்த சூழ்நிலையிலும் அது விசுவாச பரீட்சையானாலும் பிசாசின் போராட்டமானாலும் ஒரு விசுவாசிக்கு ரெண்டு காரியம் தான். ஒன்று ஒரு போராட்டம் வருதுன்னா அது பிசாசின் போராட்டமா இருக்கும், இல்லாவிட்டா அது விசுவாச போராட்டமா இருக்கும். எதுவானாலும் சரி கர்த்தாவே நான் பண்ண பிரதிஷ்டையில் உண்மையா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு கிருபை தாங்க சுவாமி, நான் பிரதிஷ்டையை காத்துக்கொள்வேன். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, என் இருதயம் உம்மோடு செம்மையாய் மாறட்டும். நீர் வரும் பொழுது நான் உம்முடைய எனக்கு நீர் கை கொடுக்க வேண்டும். அந்த மேகத்தேரில் நான் ஏறி போக வேண்டும். இந்த மெசேஜ் எனக்குரியது என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? நான் பிரதிஷ்டை பண்ணி நஷ்டப்படுத்தின ஒரு ஆள்,
ஆனால் கர்த்தர் இன்றைக்கு திட்டவனாய் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். இது எனக்கு போதும், இது எனக்கு கடைசி, என்னை உணர்த்துகிறதுக்கு ஒரு கடைசி வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறேன். இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு சின்ன பிரதிஷ்டையை நான் மீற மாட்டேன். இயேசுவின் அன்பு திராட்சரசத்திலும் பெரியது, இனியது. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பில் நீ வந்து பாரு, அது மரணத்தை பார்க்கிலும் வலியது. நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலியது, பாதாளத்தை விட கொடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவே. உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவே. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவே. உற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவே. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் திராட்சரசத்திலும் ஆமென், ஆமென். சிதபல கத்தரவ. அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை நீ ஒரு விசை சரியாய் ருசித்தால் இந்த திராட்சரசம் இந்த உலகமெல்லாம் குப்பை. இயேசு உன்னை நேசித்ததினால் பரலோகத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்தார். நீ இயேசுவை நேசிச்சு பாரு, இந்த உலக பிரகாரமான பாவத்திலிருந்து ஒரு செகண்ட்ல உனக்கு விடுதலை கிடைச்சிடும். ஆமென். ஆண்டவரே, என்னை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உம்முடைய அன்பு இனியது, உம்முடைய நாமம் ஊற்றுண்ட தைலம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க, ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளுங்க தாவே, இனிமேல் நான் என் பிரதிஷ்டையிலே நான் நஷ்டப்படவே கூடாது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வருவேன் திராட்சரசத்திலும் அன்பு இனியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு சிலர் ஆண்டவருக்குள்ள வந்த உடனே தீவிரமாய் மாறுகிறார்கள். அப்படி என்ன இருக்குன்னு உலகத்துக்காரன் கேட்கான், அவனுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தால் உன்னால் பின்னால் போக முடியுமா? ஆமென். எத்தனை பேருக்கு எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவின் அன்பு பெரியதுன்னு சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும். ஆமென். ஆமென். ஆம். வரலாற்று ஆசிரியன் சொல்லுகிறான், ஒரு ட்ரிப் இயேசுவை ஒருத்தன் பார்த்துட்டான்னா அப்படியே போயிடுவானா, பின்னாலேயே போயிடுவான். அது உண்மை, பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு.
அந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து அப்படியே பின்னால போய் 3 நாள் ஆயிடுச்சு. மனைவியை மறந்துட்டான், புருஷனை மறந்துட்டான், தாயை மறந்துட்டான், தந்தையை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்து வீடு பிசினஸ் எல்லாத்தையும் மறந்து போயிட்டே இருக்கான். 3ஆவது நாள் இயேசு சொல்றாரு, இவங்களை அனுப்பிடுங்க. இவன் 3 நாளா எம்பினாலே சுத்திட்டு இருக்கிறான், சாப்பாடு வேறு இல்லை, அவனுக்கு சாப்பாடு மறந்துருச்சு. எல்லாம் ஆகாரம் கொடுத்து அனுப்புங்க, வழியில சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொன்னார். எப்படி இருக்கும் பாருங்களா? ஒரு ட்ரிப் இயேசுவை பார்த்தா பின்னாலேயே போய்கிட்டு இருப்பான். அது ஈர்ப்பு சக்தி, இழுத்துக் கொள்ளக்கூடிய சக்தி. ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும், ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வருவேன் நான். திராட்சரசத்திலும் அன்பு இனியது, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வருவேன் நான். திராட்சரசத்திலும் அன்பு இனியது, உந்தனின் நாமம் உற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உந்தனின் நாமம் உற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். ஓடி வருவேனா சபையை இழுத்துக் கொள்ளும், ஓடி வருவேனா ஜனங்களை இழுத்துக் கொள்ளும், ஓடி வருவேனா. திராட்சரசத்திலும் அன்பினியது, என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வருவேனா. திராட்சரசத்திலும் அன்பினியது, என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வருவேனா. திராட்சரசத்திலும் அன்பினியது. ஆமென். ரதமதில் இயேசு வரப்போகிறார். உன் இருதயம் செம்மையாய் மாறினால், உன் இருதயம் என்னுடைய இருதயத்தோடு செம்மையாய் இருந்தால், இதோ கையை தா, ஆண்டவர் உனக்கு கை நீட்ட போகிறார். பிரியமானவர்களே, எக்காலம் தொனிக்கும் பொழுது வா என் மணாளியே என்று அழைப்பார். வந்திடுமே சொர்க்க ஆராதனாய வல்லபனாம் இயேசு, வந்திடுமே சொர்க்க ஆராதனாய வல்லபனாம் இயேசு. மேகரதமதில் மின்னல் சமானமாய் காந்தனாய் வெளிப்படுமே. வந்திடுமே சொர்க்க ஆராதனாய வல்லபனாம் இயேசு, வந்திடுமே சொர்க்க ஆராதனாய வல்லபனாம் இயேசு. மேகரதமதில் மின்னல் சமானமாய் காந்தனாய் வெளிப்படுமே. மேகரதமதில் மின்னல் சமானமாய் இயேசு மேகத்தேரில் வரப்போகிறார். ஆமென். அன்னைக்கு என்னையும் பார்த்து கேட்பார், உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா? நீங்க என்ன சொல்ல போறீங்க பிரியமானவர்களே? செம்மையா இருக்கிறது ஆண்டவரே. அதுக்கு தான் இந்த கூட்டங்கள் உங்களை ஆயத்தமாக்குகிறது. ஆமென். மேகரதமதில் மின்னலை போல வருவார், மணவாளனாய் வருவார். வந்திடுமே சொர்க்க ஆராதனாய வல்லபனாம் இயேசு, வந்திடுமே சொர்க்க ஆராதனாய வல்லபனாம் இயேசு. மேகரதமதில் மின்னல் சமானமாய் காந்தனாய் வெளிப்படுமே. ஆமென். மேகரதமதில் மின்னல் சமானமாய் காந்தனாய் வெளிப்படுமே. வந்திடுமே சொர்க்க ஆராதனாய வல்லபனாம் இயேசு, வந்திடுமே சொர்க்க ஆராதனாய வல்லபனாம் இயேசு. மேகரதமதில் ஹல்லேலூயா. மேகரதமதில் மின்னல் சமானமாய் காந்தனாய் வெளிப்படுமே.
எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிரதேசங்களை நஷ்டப்படுத்தக்கூடாது என்பதை தேவன் வலியுறுத்தினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரசங்கத்தில் பல பாயிண்டுகள் உங்களுக்கு அனுப்பப்பட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆவியானவர் பல காரியங்களை சுட்டி காட்டி இருப்பதை ஆவியிலே உணர்கிறேன். அதில் உண்மையா இருக்க எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல், நஷ்டப்பட்டு போகாமல், ஜீவியத்தையும் ஊழியத்தையும் பாதுகாத்துக் கொண்டு, இயேசு வரும் பொழுது என் இருதயம் செம்மையா இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து பறந்து போக உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். இயேசுவின் இயேசுவே தந்த பிரசத்த நாளங்கதம் சர்தல் கூடி வந்து மராதகிபடாய் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கத வாக்குத்தன்படி எங்கள் கடந்து வந்து கத ஆராதனை நீர் ஆசிரமம் தந்தபடி ஆளும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆராதனை ஒவ்வொரு வேதியை பட்டுப்படுத்தி கதை மகிமையாக நடத்தி தந்தபடி ஆளும் ஸ்தோத்திரம். தூதனிய அபிஷேகம் கதாவரோ சிங்காசனம் தந்த கதாவே நீர் எங்களை தந்தான கத ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் கதாவே. அந்த ஆண்டவரே தாமன் குமாரர் ஆண்டவரே அம்மா மூலமாக கத்துற ஆண்டவரே தாரசம் குடிக்க சொல்லி கதாவை இந்த கற்பனைக்கு இப்படி ஆதரவு தகப்பன் சொன்னான கதாவே. அந்த கட்டளைக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து கதா அந்த ரிஷ்டை பாதுகாத்து கொண்டார்களே கதாவே. இதுபோல நாங்களும் கூட கதாவே நாங்கள் கதாவே இந்த பிரேஷ்டையில் நாங்கள் உண்மைகளாய் காணப்பட நீர் எங்களுக்கு இருப்பதை முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டரே ஆனது வெளியேறப்படான கதை பிரதிஷ்டைகள் யார் மூலமாக சோதனையில் வந்தாலும் எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நாங்கள் தீட்டுப்படுத்தாமல் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள நீர் எங்களை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கதா திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்லவே ஆண்டவரே. நீர் எங்களை பிரத்தத்தினால கழுவி எங்களை ராஜாக்களாக மாற்றிக்கிறீரே கதாவே. நாங்கள் கதாவே அந்த வெளியேறப்படான கதாவே ஆண்டவரே மசனத்தை உணர்ந்து நாங்கள் கதாவை போதும் பிரதிஷ்டையை நாங்கள் பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க தடுக்கிட்டு வந்துட முடியாது ஜெபிக்கிறோம். திராட்சரசம் பரியாசம் செய்யாமல் அமளி பண்ணும் என்று சொல்லப்படுது கதாவே. ஆவிக்கிற ஜீவிதத்தில் நாங்கள் ஆண்டு ஞானவன்களாய் காணப்பட முடியாது கதாவே. அமளிக்கு நாங்கள் விடக்கூடாது பிடிக்கிறது எங்கள் பிரதிஷ்டையை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். கதா எங்கள் நசரேயான விதத்தை நாங்கள் வாழ்நாளெல்லாம் பாதுகாத்துக்கொள்ள முடியாது. அந்த பிரதிஷ்டைக்கு நாங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நோவா கதாவே ஆண்டவரே ஆண்டவரே மிசுதர் குடித்து கதாவே ஆண்டவரே மிசுதர் நிர்வாணியாய் காணப்பட்டால் சுவாமியார் சந்ததி கதா சாபத்துகளாக மாற்றப்பட்டது கதாவே. இதுபோல் நாங்கள் கூட கதாவே ஆண்டவரே ஆவிக்கிற ஜீவித்திற்கு நிர்வாணிகளாக காணப்படாதபடிக்கு கதாவே எங்கள் பிரதிஷ்டையை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள கிருபதபடியாக ஜெபிக்கிறோம். தானியேல் கதாவே ராஜாவின் பொசிஷன் ஆண்டு திராட்சரசத்தால் தீட்டுப்படாத பாதுகாத்து கொண்டு போல நாங்களும் கூட கதா மறைவுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக மாற்றப்படும்படியாய் நாங்களும் கூட கதாவையான பிரதிஷ்டையை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபதபடியாக ஜெபிக்கிறோம் கதாவே. எங்களுடைய ஜீவிதத்தில் கதாவே அடி விழாதபடி நியாய தீர்ப்பு எங்களுடைய ஜீவிதத்தில் வராதபடி கதாவே நாங்கள் எங்கள் நம்மோடு ஆன பிரதிஷ்டை கேத்த நாங்கள் பாதுகாத்து உள்ள கிருபதரபடியாய் ஜெபிக்கிறோம் கதாவே. நாங்கள் பெரியவர்களாய் மாற்றப்பட முடியாய் ஆண்டவரே சோதனை கதா நம்மோடு கூட நாங்கள் பாடுபட முடியாய் அந்த சிலுவையின் ஆண்டவர் பாடல்களுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்க முடியாய் கதா பிரதிஷ்டை நாங்கள் பாதுகாத்துக்குள்ள நீர் எங்களுக்கு கிருபை முடியாது ஜெபிக்கிறோம் கதாவே. எங்கள் இறுதி உங்களோட செம்மையானதாக காணப்பட்ட ஆண்டவரே இதயத்தை சுத்தமுள்ளவர் பாக்கியவார்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லப்படுது கதாவே. திராட்சரசம் கதாவே ஆண்டவரே உங்களுடைய அன்பில் ஆண்டவர் பெரிய இனிமையானது ஆண்டவரே ஆகியால் கதாவே இந்த உயிரை நாங்கள் பாதுகாத்து கொண்டு கதாவே. பிரேஷிதாங்க சபதம் வந்தான ஒவ்வொரு கதாவே ஜீவித கதை உணர்ந்து கதாவே எந்தெந்த காரியங்கள் கதா பிரேஷித்து கதை தவிர்க்கிறார்களோ அதை புதுப்பித்து கொண்டு கதாவே நீர் வெளிப்படும் போது நாங்கள் பிரேஷ்டியாக ஜீவித்து கதாவே பிரசத்தோடும் சந்திக்க எங்கள் ஒவ்வொரு தகுதிப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். கிருபையின் தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஆதி வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் நன்மை பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா.